என்னை பெற்றெடுத்த எனது தாய் தந்தையர் அவர்களின் பாதம் பணிந்து, மேலும் இந்த அரியதோர் கலையை நமக்கு பயிற்றுவித்த நமது ஆசான் ஐயா துரைராஜ் அவர்களுக்கு எனது நன்றிகள் மற்றும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நமது வாழ்வியலுக்கு பெருந்துணையாக இருக்கின்ற மகா பெரியவர் அவர்களின் பாதமும் பணிந்து, மேலும் எனது இஷ்ட தெய்வம் மற்றும் குலதெய்வமான எல்லாம் வல்ல நாராயணனையும் வணங்கி, ஒவ்வொரு நாளும் எனக்கு புதுமை அளித்துக் கொண்டிருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் எனது நன்றிகளை உரைத்துக் கொண்டு, மேலும் எனது உற்றார் உறவினர், எனது ஜோதிட சொந்தங்களான அனைத்து குருமார்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினத்திற்கான ஜாதக ஆய்வு ஒரு பெண் ஜாதகத்தை நாம் எடுத்திருக்கிறோம். இந்த பெண் ஜாதகத்திற்கு உடைய இந்த விவரங்களை நாம் ஏற்கனவே நமது குழுவில் பதிவிட்டு விட்டோம். அது தொடர்பான ஜாதக ஆய்வு உங்களுடைய கருத்துக்களையும் அனைவரும் பதிவிட்டிருந்தீர்கள். பட் இது தொடர்பான ஒரு கருத்து கணிப்பை வந்து ரவீந்திரன் அண்ணாவுக்கு தான் இந்த பொறுப்பு கொடுத்திருந்தேன். ஸோ அதுதான் அவர் வந்துட்டாரான்னு கேட்டேன். ஸோ நான் வந்து ஓவராலாக தான் வாய்ஸ் மெசேஜ் கேட்டிருக்கேன். கருத்து கணிப்பு அவரிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டதால் நான் அதை அவர் செய்து முடித்து விடுவார் என்று நான் அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். சரி, கொஞ்ச நேரம் ஒரு 2 minutes ஆர் 3 minutes வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னாலும் பரவாயில்ல, நம்ம டைரக்டா வந்து அடுத்து அந்த கொஷின்ஸ், ஃபீட்பேக் இது போன்ற செஷனுக்கு போயிடலாம். யாராவது கால் பண்ணி பார்க்க முடியுமான்னு கொஞ்சம் பாருங்களேன். இல்ல அவருக்கு என்ன ஆயிற்று அப்படிங்கிறது யாராவது கொஞ்சம் கேட்டு சொல்ல முடியுமா? நான் கால் பண்ணி கேட்டு சொல்றேங்கம்மா. நன்றி. ஜீவா மேடம் இருக்கீங்களா? ஆமாமா, சாரிம்மா, பொண்ணு வடகாப்பு போயிட்டேன். சாட்டர்டே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் கேட்டுட்டு கூப்பிடுறேன். கொஞ்சம் யாராவது கனெக்ட் பண்ணுங்களேன். கேட்டுட்டு லைன்ல வரேன். சரிங்கம்மா. பிரசன்டேஷன் போடலையாங்க மேடம்? இது முடித்த பிறகுதான் பிரசன்டேஷன் பார்க்கலாம். ஒரு 3 நிமிடம் பார்க்கலாம். நம்ம வரிசைப்படியே முடித்துக் கொள்வோம். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஜாதகம் பிரசன்டேஷன் ஜாதகம் நான் பிரசன்டேஷன் போடுறேமா. ஜாயின் பண்ணிட்டாரு. நான் ஜாயின் பண்ணிட்டாரு. மத்தவங்க மியூட் போட்டுக்கங்க. அன்னசரியா பேச வேண்டாம். மியூட் போடாம நீங்க ரிப்பீட் பண்ணீங்கன்னா நான் மீட்டிங்கை விட்டு ரிமூவ் பண்ணிடுவேன். அப்புறம் என்னிடம் நீங்க கோச்சிக் கொள்ள கூடாது. சந்தோஷ் சார் கொஞ்சம் மியூட் போடுங்க சார் ப்ளீஸ். சந்தோஷ் ஐயா. மேடம் பண்ணிட்டாருங்களா மேடம்? ரவீந்திரன் அப்படின்னு ஜாயின் பண்ணாரு. அண்ணா இருக்கீங்களா? அண்ணா லைன் வந்துட்டீங்களா? இப்பதான் பேசினார். சரிங்க மேடம். சரிங்க மேடம். ஓகே, எல்லாரும் மைக் மியூட் போட்டுக்குங்க. அண்ணா இறை வணக்கம் முடித்து விட்டோம். இப்போ உங்களோட அந்த ஓவரால் ஒப்பீனியனுக்காக தான் வெயிட் பண்றோம்னா, நீங்க இப்ப கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா? பேசலாமா? ஆக்சுவலா இன்னைக்கு வந்து நான் வந்து சரியா எதையுமே மைண்ட் பண்ணல மேடம். ஜாதகத்தை கூட நான் சரியா மைண்ட் பண்ணாம தான் இருக்கேன். ஏன்னா குழுவுல வந்து இன்னைக்கு 7-8 பேர் பலன் கொடுத்திருந்தாங்க. என்னால அதை மென்ஷன் பண்ண முடியல. சரிண்ணா. சரி, நான் ஓவராலா கேட்டிருக்கேன். சரி, நான் இப்ப சொல்லிக்கிறேன். இதுல வந்து முக்கியமா உமாமா வந்து இந்த சந்திரன் தொடர்பான பிரச்சனைக்கு வந்து அவர்களுடைய கர்ப்பப்பை தொடர்பான விஷயங்கள்ல ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கறது கொடுத்திருந்தாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் சார் இன்னும் 2-3 பேர் நினைக்கிறேன். ஸோ தாய்க்கு அது பாதிப்பு இருந்திருக்கும் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு நெருங்கிய பதில்கள் தான். மற்ற பதில்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு 60% தொட்டு பதில் சொல்லியிருக்கீங்க. பட் இருந்தாலும் நான் யாரையும் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணல. நானும் ஓவராலா தான் கேட்டேன். ஏனென்றால் இந்த பொறுப்பு வந்து அண்ணாவிற்கு கொடுக்கப்பட்டதால் நான் மற்ற வேலைகளை கவனித்துக் கொள்ளும் நிலைமையில இருந்தேன். சரி, எனிவே நான் கேட்ட வரலையும் குறிப்பிட்டு பதில் சொன்னவர்கள் சந்திரன் தொடர்பான விஷயங்கள் அப்படிங்கிறது நான் கொடுத்துட்டேன். ஏற்கனவே உங்களுக்கு க்ளூவும் கொடுத்துட்டேன். அப்ப காரக ஆதிபத்தியத்தை இணைக்கும் பொழுது உங்களுக்கு அதற்குரிய நேரடியான பதிலே அங்க கிடைச்சிருக்கும். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அடுத்த வரும் ஜாதகங்கள்ல கொஞ்சம் குறிப்பாக பலன் சொல்லுமாறு நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜாதகர், இந்த ஜாதகத்திற்கு தொடர்புடைய அல்லது இந்த ஜாதகர் லைன்ல இருக்காங்க.
அம்மா லைன்ல வந்துட்டீங்களா? சரி. இப்ப வந்து இவங்க ஒவ்வொருத்தவங்களோட ஆடியோவும் வந்து உன்னிப்பா கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இங்க வந்து ஃபீட்பேக் சொல்றாங்க. அம்மா இப்போ நான் வந்து உங்க பெயரை வந்து குறிப்பிட முடியாது. நம்ம ஏற்கனவே பேசியபடி இது ஒரு பொதுவான ஒரு விவாத மேடைன்றதுனால, பொது இடம் என்றதுனால யாரும் அதாவது குறிப்பாக ஜாதகம் தொடர்புடைய பெயர்களை, முகவரி இது போன்ற விஷயங்கள் நம்ம இங்க வெளியிட மாட்டோம். அதனால நீங்களும் அதை கருத்தில் கொண்டு பேச வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். சரி, இப்போ வந்துமா நீங்க உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க இல்லையா ப்ரெடிக்ஷன்ஸ், எல்லாரோட ஆடியோ மெசேஜ் கேட்டுட்டீங்க இல்லையா? ஆமா மேம். சரி, உங்க வாய்ஸ்ல கொஞ்சம் வந்து உங்க வாய்ஸ்ல கொஞ்சம் இறையுதுமா, கொஞ்சம் பாத்துக்குங்க. உங்க வாய்ஸ் கொஞ்சம் இறையுதுமா, மைக் ஏதாவது ப்ராப்ளமா என்னன்னு பாருங்க. இப்போ ஓகேவா மேம்? இப்ப கிளியரா இருக்கு. இப்போ உங்களோட ஓவரால் ஃபீட்பேக் கொடுங்க. பெயர் சொல்லி நீங்க அதாவது இங்க இருக்கிற ப்ரெடிக்ஷன் சொல்ற குருமார்கள் பெயர் சொல்லலாம். உங்களுடைய உங்கள் ஓகே. சம்பந்தோடைய ஜாதகருடைய பெயரோ அது வந்து சொல்ல வேண்டாம். பட் ப்ரெடிக்ஷன் சொன்னவங்க பெயர் சொல்லி நீங்க இவங்க இந்த கருத்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற உங்க கணிப்பை இப்பொழுது நீங்கள் சொல்லலாம். ஓகே மேம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். எனக்கு 9 பேர் வந்துட்டு நீங்க கணிச்சு சொல்லியிருக்கீங்க. ஸ்ரீதர் சார், ராகவன் சார், கௌரி மேடம், ராஜகோபால் சார், சந்திரசேகர் சார், ராஜி மேடம், ஸ்ரீபிரியா மேம், உமா மகேஸ்வரி மேம், அப்புறம் ஜஷ்வந்த் அப்படின்ற நேம்ல ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காங்க. மேக்சிமம் எல்லாருமே ஓகேவா தான் சொல்லியிருக்கீங்க. இதுல வந்து ஸ்ரீபிரியா மேமும் உமா மகேஸ்வரி மேமும் நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க. கத்துக்கிட்டத எப்படி சொல்றது, டெடிகேட்டடா பண்ணியிருக்காங்க. ஸ்ரீபிரியா மேம் சொன்னாங்க 2020ல அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்துட்டு என்னென்னலாம் ஆயிருக்கணும். அதுல வந்து எனக்கு இந்த பிசினஸ் லாஸ் இருந்துச்சு, லோன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு, சூசைட் பண்ற அளவுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு, வயசானவங்களால ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா எங்க பாட்டி வீட்டுல இருந்து அதை விட்டு வெளியில வர அளவுக்கு ப்ராப்ளம் ஆச்சு எனக்கு. அதுக்காக ஸ்ரீபிரியா மேம் சொல்லியிருந்தாங்க. செகண்ட் கொஸ்டின்ல வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்திருக்கும் 13/11/2012 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா வந்துச்சு, என்னால அதை போய் அட்டன் பண்ண முடியல, அந்த இன்டர்வியூவே அட்டன் பண்ண முடியல. அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் சந்திரசேகர் சார் சொல்லியிருந்தாங்க டிகிரி ஈஸியா படிச்சிருப்பேன்னு. அது உண்மையிலே அப்படிதான். ஏன்னா நான் ஐடிஐ முடிச்ச உடனே ஜாப் ஜாயின் பண்ணிட்டேன். டிகிரி படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, சும்மா போட்டேன். ஆனா ஃபைனல் இயர்ல 15 பேப்பரையும் ஒன்னா எழுதுறதுக்கு லீவ் கொடுத்தாரு அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர். 15 பேப்பரையும் ஒன்னா எழுதுனா ஒரு பேப்பருக்கு இந்த ஹால் டிக்கெட்ல நேம் இல்லாதனால அதுல இதுவாச்சு. மொத்தமாவே அப்படியே பாஸ் பண்ணிட்டேன். ஒரே மார்க் ஷீட் தான் இருக்கும் என்கிட்ட. ஒரு பேப்பர் மட்டும் திருப்பி எழுதினேன். அது சந்திரசேகர் சார் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, அதையும் சொன்னாங்க சார். உமா மகேஸ்வரி மேம் தான் ரொம்ப எக்ஸாக்டா யூட்ரஸ் ப்ராப்ளம் எனக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. வேற யாரும் அதை கணிக்கல. ஏன்னா அந்த சமயத்துல கிட்டத்தட்ட 1 லேக் ஹாஸ்பிட்டல்லே செலவு பண்ண, அது இல்லாம ஒரு 2-3 லேக்ஸ் கிட்ட உடம்பு சரியில்லாம செலவு பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதை கரெக்டா சொல்லியிருந்தாங்க அவங்க. அப்புறம் கூட்டு கூட்டாளி பிசினஸ் பார்ட்னர்னால ப்ராப்ளம் இருக்குனாங்க. சொன்ன மாதிரி அதனாலதான் நான் ஆபீஸே க்ளோஸ் பண்ணேன். தாய் மாமா ஒருத்தவங்க உள்ள வந்தாங்க, பணமா எதுவும் போடலனாலும் பயங்கர அந்த லோன் எல்லாம் உண்டானது அவங்களாலதான். ரொம்ப கரெக்டா சொன்னாங்க. செகண்ட் கொஸ்டின்ல இந்த 13/11 எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ரீதியான இதெல்லாம் இருக்கும்னு சொன்னாங்க. ஆக்சுவலா எனக்கு அப்போ டெலிவரி ரொம்ப காம்ப்ளிகேட் ஆச்சு. அப்பவும் கிட்டத்தட்ட 1 லேக் ஆயிடுச்சு. அதையுமே உமா மகேஸ்வரி மேமும் சொன்னாங்க, சந்திரசேகர் சார் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ராஜகோபால் சார் சொல்லியிருந்தாங்க டிவோர்ஸ் ஆயிருக்கும் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. எப்பவுமே பினான்சியல் ப்ராப்ளம் இருக்கும். அது வந்து இப்போ வரைக்குமே இருக்கு. 2019 அப்புறம் இப்போ வரைக்குமே பினான்சியல் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதையுமே சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ராகவன் சார் மாமியார்னால ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா நிறைய பேர் இதை 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனா அது இயர் மட்டும் தப்பா சொன்னீங்க. இது வந்து 2012லயே ஆல்மோஸ்ட் என்னை விட்டுட்டு என் ஹஸ்பண்ட் போயிட்டாங்க, டிவோர்ஸ் ஆயிடுச்சு. டிவோர்ஸ் ஆனது 2016ல. பட் வந்து 2012க்கு அப்புறம் பெருசா பேச்சுவார்த்தையே கிடையாது. ஸோ மாமியார்ட்ட பேசுறது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா ஆனா அவங்களாலதான் எங்களுக்குள்ள இஷ்யூஸே. அப்புறம் அம்மா ஜஷ்வந்த்ன்ற நேம்ல பேசுனாங்க. சொன்னாங்க அம்மாக்கு முடியாம போயிருக்கோம். ஆக்சுவலா என் பொண்ணு டெலிவரி அப்போ கொஞ்சம் எனக்கு காம்ப்ளிகேட் ஆனதுல எங்க அம்மாக்குமே சிக் ஆயிட்டாங்க. கொஞ்சம் அவங்களும் கஷ்டப்பட்டாங்க. ஸோ எல்லாமே சொன்னவங்க எல்லாருமே ஓகே.
கொஞ்சம் ஸ்ரீதர் சார் வந்து கவனமா என்னோட ஜெண்டரே மாத்தி சொல்லிட்டீங்க. அதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கலாம். ஏன்னா உங்ககிட்ட வரவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு பலன் சொல்றதை வச்சு நம்மள பாதுகாத்துக்கலான்றதுதான் வரும். அதனால அது கொஞ்சம் பார்த்து சொல்லியிருக்கலாம். மத்தபடி நீங்க சொன்ன மாதிரி டெலிவரி காம்ப்ளிகேட் ஆகி எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதை நீங்க சொல்லியிருந்தீங்க. சொன்ன எல்லாருமே ஓகே. பட் இன்னும் மேம் சொல்லி கொடுக்குற மாதிரி கத்துக்கிட்டா நல்லா இருக்கும். இப்ப எனக்குமே கொஸ்டின் இருக்கு. மேம்ல ஒன்னும் சொல்லி தரல. குருஜி சொல்லி கொடுக்கறத வந்து இங்க நான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன். அது சரியாக செய்தாலே எல்லாருக்கும் பலன் வந்துரும். சரிம்மா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. எனக்கு பென்ஷன் வருமா, ஃபியூச்சரை பத்தி முடிஞ்சு போனது ஓகே, எனக்கு தெரிஞ்சது சொல்லியிருக்கீங்க. உங்களெல்லாம் பத்தி ஓகே, நீங்க எல்லாம் சரியா கணிக்கிறீங்கன்றதுக்கான. ஆனா ஃபியூச்சர் வந்துட்டு பெருசா யாரும் சொல்லல. செகண்ட் மேரேஜ் பத்தி ஸ்ரீபிரியா மேம் சொன்னாங்க, கவனமா இருக்கணும் அப்படின்னு அது மாதிரி சொன்னாங்க. ஓகே ரைட்டு. எனக்கு இந்த பென்ஷன் வருமா, இல்ல என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நான் எதுவுமே மியூச்சுவல் டிவோர்ஸ் தான் கொடுத்தேன், எந்த ஜீவனாம்சம் அந்த மாதிரி எழுதி கொடுக்கல, அது மாதிரி கேட்டா கிடைக்குமா, ஜாப் வந்து எனக்கு இது வரைக்குமே 2019 அப்புறம் பெர்மனண்டா எந்த ஜாபுமே இல்லை. ஆக்சுவலா மேனேஜ்மெண்ட் ஒர்க் தான் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. நான் ஹையர் லெவல் போஸ்டிங்ஸ்ல தான் இருந்திருக்கேன். பட் இப்போ வந்துட்டு ரொம்ப சின்ன சின்னதா கிடைக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது வேற வேற ஊர்ல. அந்த வேற வேற ஊருக்கு போகலாமா, இல்ல சென்னைக்கு திருப்பி வந்துடலாமா, இல்ல நான் பாண்டிச்சேரியில இருக்கேன் அங்கேயே இருக்கலாமா, இந்த மாதிரியான விஷயங்கள். ஜாபை பத்தி எனக்கு தெரியணும். எனக்கு பென்ஷன் கிடைக்குமா, நாங்க வந்து ஒரு ஒரு வம்சாவழியில வந்த பிள்ளை நானு. சோ எனக்கு எங்க அம்மாக்கு கிடைக்குது, எனக்கோ என் ஃபேமிலிக்கு கிடைக்குமான்றது, அதாவது எனக்கு என் மகளுக்கோ கிடைக்குமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் நான். இல்ல, நீங்க கொடுங்க, ஓப்பனா சொல்லுங்க. உங்களுக்கு அது சொல்றது ஆட்சேபணம் இல்லைன்னா நீங்க சொல்லலாம், என்ன வம்சாவழி என்ன இது அப்படின்னு. நான் புலித்தேவர் அவங்களுடைய நேரடி வாரிசு, புலித்தேவரோட பேத்தி அப்படி வரேன் நானு. சோ அப்பா வந்து வாங்கினாங்க அந்த பென்ஷன். அப்பாவுக்கு வர வேண்டியது, எங்க அப்பா வந்து 2002லயே இறந்துட்டாங்க. நீங்க ஆனா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நடுவுல உடம்பு சரியில்லாம போயிருக்கோம் அப்படிலாம். 2002ல அப்பா இறந்துட்டாங்க. எனக்கு டிவோர்ஸ் 2016லயே ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறமா இயர் எல்லாம் கொஞ்சம் மாத்தி மாத்தி சிலர் சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அந்த பென்ஷனுக்கு நான் அப்ளை பண்ணியே என்னோட மகளுடைய 1.5 வயசுல நான் அப்ளை பண்ணி இப்ப 12 வயசு ஆயிடுச்சு. நடுவுல ஜெயலலிதா அம்மா பீரியட்ல சாங்ஷன் ஆச்சுன்னாங்க, அப்புறம் பிஓஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னு கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நெக்ஸ்ட் லெவல் போகவே இல்லை. சோ எனக்கு அந்த பென்ஷன் கிடைக்குமா அப்படிங்கறத யாராவது கணிச்சு சொன்னா நல்லா இருக்கும். வாழ்க்கையில எப்பவுமே இப்படிதான் நான் போராடிட்டே இருக்கணுமா, வாழ்வாதாரத்துக்கு, இல்ல ஏதாவது நிரந்தர வருமானம் கிடைக்குமா, இல்ல நிரந்தர வேலை கிடைக்குமா, இதுதான் முக்கியமான சாராம்சமான கொஸ்டின். எனக்கு அதுக்கு யாராவது பதில் சொல்லுங்க. நன்றி அம்மா, நன்றி அம்மா. இப்ப வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கங்க. இவர்கள் கேட்ட கேள்வி ஏற்கனவே கொடுக்கப்பட்டதுதான். ஆனா சொல்ற மாதிரி அந்த ஃபியூச்சர் கொஸ்டின்ஸ்க்கு வந்து பலன் வந்து கொடுக்கல, நானும் அதை நோட் பண்ணேன். சோ இப்ப இங்க வந்து நீங்க கொடுக்கலாம், கணிச்சு கொடுக்கலாம். இது ஒரு சவாலான ஒரு கேள்விதான். சோ இது வந்து நீங்க இப்ப கொடுக்கும் பதில் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இது ஒரு டைரக்டா கஸ்டமர்கிட்ட பேசுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இப்போ ஆன் ஸ்பாட் வந்து ஏற்கனவே கொடுத்த கேள்வி மறுபடியும் கேட்டிருக்காங்க. சரி, இப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒவ்வொரு நபரா கால் பண்றேன். முதலில் வந்து உமா அம்மா கையை ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்கம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. மேடம், நான் சொல்லியிருந்தேன் மேடம், 9, 10 இப்போ குருதசை வந்து 9ஆம் இடத்திலிருந்து தசா நடத்துகிறாரு. 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலமா இருக்காங்க. அந்த 9, 10 இயங்கும் போது அந்த குரு தசையிலேயே இவங்களுக்கு பென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க மேடம். வேலைக்கும் சனி தசால சனி 6ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால இவங்களுக்கு வேலை இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் மேடம். உங்க கேள்வி கரெக்டா பாயிண்ட் அடிக்கணும். இப்ப என்ன கேக்குறாங்கன்னா ரெண்டே விஷயம்தான். அதாவது முக்கியமானது பொருளாதார ரீதியான உயர்வு. அது வந்து நான் வேலை பார்த்தாலும் சரி, இல்ல அப்பா வழி வம்சத்துல வரக்கூடிய அந்த பென்ஷன் வந்தாலும் சரி. ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்டைரக்டா தான் அதை வாங்கிட்டு இருக்காங்க, நேரடியா இன்னும் அவங்களுக்கு வரல. அவங்க அப்ளை பண்ணி தான் இன்னும் வரலன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா ஆமாங்க மேடம். அதற்கு உண்டானது பாவங்கள் பாருங்க, தசாபுக்திய பாருங்க. இப்ப உழைப்பில்லாத பென்ஷன் அப்படின்னா இந்த ஜீவனாம்சம் தினம் 8ஆம் இடத்துல வரக்கூடியது. தந்தை வழி வரக்கூடிய ஆதாயம்னா 9ஆம் இடம் பாருங்க. அந்த மாதிரி காலகட்டம் அப்படிங்கறது பாருங்கம்மா. சரிங்க மேடம், நான் பார்த்துட்டு கூப்பிடுறேன் மேடம். சரி, நீங்க அடுத்த நபர் பேசுங்க. அடுத்த நபர் வந்து ராஜகோபாலையா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க சொல்லுங்க.
சொல்றேங்க மேடம். உங்களுக்கு பொறுத்தளவுக்கு வேலைக்கு நான் சொல்லியிருக்கேங்க மேடம். 2032க்கு பின்னால நல்லா இருக்குங்கிறது சொல்லியிருக்கேன். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வேலையாகட்டும், மத்ததாகட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் 2வது திருமணம்ங்கிறது ஸ்ரீபிரி மேடம் சொன்ன மாரி நானும் கணிச்சேன். பட் அத எப்படி சொல்றதுங்கிறதுக்காக எழுதல. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் வர்றதுல கொஞ்சம் பார்த்து தான் இது பண்ணணும். மேரேஜ் நடக்கும். ஆனா அவங்க கூட கொஞ்சம் பார்த்து தான் போக வேண்டியது இருக்கும். அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அதனால தான் நான் அது ஜஸ்ட் அந்த எந்த திசையில இது குருதிசை கேது புத்தியில நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அதுக்கு முன்னால இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் போராட்டமா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால, அந்த நேரத்துல அமைஞ்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்குங்கிறது என்னோட கணிப்பு. வேலையில கண்டிப்பா இவங்களுக்கு வந்து அந்த குருதசை சூரிய புத்திக்கு பின்னால பாத்தீங்கன்னா இவங்க லைஃப் நல்லா செட்டில் ஆயிடும். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். 2032 வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு பின்னால இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்கிறது ஏற்கனவே கொடுத்துட்டாங்க மேடம். ஐயா அது எப்படிங்க ஐயா? குருதசை சந்திர புக்தி, சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு, சனி பார்வையில இருந்து நடத்துறாரு. அப்ப எப்படி உங்களுக்கு சனி பார்வை இருக்கும்? அந்த சந்திர புக்தி எப்படி நல்லது கொடுப்பாரு? இந்த குருதசால சந்திர புக்தி லக்னத்திற்கு 8ஆம் வீட்டின் வழியாக தான் சந்திர புக்தி நடத்துவார். குருதசை சந்திர புத்தி சொல்ல மேடம். குருதசை கேது புத்திக்கு பின்னால் 2032 என்ன வருதுன்னு பாருங்க. கேது புக்திக்கு அப்புறம் தாங்க சார் இந்த கேது, சுக்கிரன், சூரியன். நீங்க சொன்னது 2033 சூரிய 32க்கு பின்னால். 32க்கு அப்புறம் தான் அதனால சூரிய புக்திக்கு அப்புறம் சந்திர புக்தி வருதுங்க ஐயா. ஆமா ஆமா ஆமா. காரணம் நான் அதை எடுத்தது வந்து இதுல வச்சு கணக்கு எடுத்துருக்கேன். சாரம் எடுத்து கொஞ்சம் கணக்கு போட்டு சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். இல்ல எப்படி பார்த்தாலும் சந்திரன் 8ஆம் வீட்டின் வழியாக நடத்தும் பொழுது தாய்க்கு இல்லைன்னா இந்த உழைப்பில்லாத வருமானம் 8ஆம் இடம் இல்லைங்களா? சனி பார்வையில் ஆமாங்க. இருக்கும் சந்திரன், பகை வீட்டில் இருக்கும் ஆமா சந்திரன் எப்படி பென்ஷன் இது ஆமா. போன்ற விஷயம் கொடுப்பாரு? கண்டிப்பா வந்துருங்கிறது தான் என்னோட கணிப்பு. அதான் எப்படி கொடுப்பாரு ஐயா? அங்க வந்து சனி பார்வையில் இருக்கும் சந்திரன் அல்லவா? சனி பார்வையில் இருந்தாலும் சரிங்க மேடம். எல்லா காலங்களிலுமே திருப்பி திருப்பி தசாபுத்திகள் வந்து என்னைக்குமே கண்டினியூஸா இருக்காது. தசா ஓகே, புத்திகள் வந்து மாறி மாறி வர்றதுனால கண்டிப்பா மெச்சம் இருக்கும் மேடம். இல்லைங்கய்யா, கொஞ்சம் லாஜிக்கா நீங்க சொல்லணும். சந்திரன் சொல்லுங்க. 8ஆம் இடத்தில் இருக்கிறார், பகை ரைட்டு. வீட்டில் இருக்கிறார். கரெக்ட் அவரே மேடம். வந்து 2ஆம் வீட்டிற்கு அதிபதியாக அமர்ந்து 8ஆம் வீட்டில் அமர்ந்து சனி பார்வையில் ரைட் இருக்கிறார். அப்படி ரைட் இருக்கும் மேடம். பொழுது இந்த நீங்க ராகு தசா பென்ஷனுக்கு மட்டும் கேக்குறீங்களா மேடம்? நான் ஆமா தொழிலுக்கு சொல்றேன். நான் தொழிலுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பென்ஷன் நான் சொல்ல மாட்டேன். சரி, நான் தொழிலுக்கு சொல்லிட்டு இருக்கேன். தொழிலுக்கு எப்படி சொல்றீங்கன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். தொழிலுக்கு வந்து 10ஆம் இடம் இல்லைங்களா? ம் தொழிலுக்கு 10ஆம் இடம். ம் அது குருதசால பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வந்து ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. நான் வந்து இது எடுத்துறேன். சார்ட் எடுத்தேன். சார் ஆல்ரெடி பிரசன்டேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்குங்க ஐயா. அப்படிங்களா? என்னோட இதுல பொறுத்தவரை நான் போட்டுக்கிறேன். ஒரே நிமிஷம். தசபுத்தி அந்தரம் எனக்கு எடுத்து இதுல எடுத்துடலாங்கிறது தான் நான் பார்த்தேன். ஓகே சாரி. 10ஆம் இடம் வருது இல்லைங்களா? 10ஆம் இடம் வந்து உங்களுக்கு தொழிலா வந்து மேஷம் வருது. சாரி, சிம்மம் வந்தது, மீனம் வருது. மீனம் வருது இல்லைங்களா? அந்த சூரியன் இருக்கிறதுனாலயோ அந்த சூரியன் வாங்கிய சாரத்தினாலயோ நான் வேற கணக்கு போட்டு அந்த இதுல வந்து திசாபுத்தி அந்தரம் குருதசா புத்தி அந்தரத்துல குருக்கு பின்னால சுக்கிரன் புத்தி முடிஞ்சு கேது சுக்கிரன் முடிஞ்சதுக்கு பின்னால் நல்லா வருங்கிறது நான் கணிச்சிருக்கேன் மேடம். அது தப்பா இருந்ததுன்னா அதை நீங்க எடுத்துக்கங்க. இல்ல, அததான் இங்க நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். இந்த குருதசா சூரிய பக்தி ஒருவருக்கு ஒருவர் நட்பு ரீதியாக அந்த 10ஆம் இடத்தில் இருக்கும் சூரியன் திக்பலமாக இருந்து ஒரு தொழிலை கொடுப்பாருன்னே வச்சுக்கலாம். அவரே வந்து 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால ஒரு இந்த ஜாதகருக்கு வந்து அந்த வீடு வண்டி வாகனம் சுகஸ்தானத்தை சூரியன் பார்க்க சரி குரு வீட்டில் இருக்கும் சூரியன் திக்பலமாக இருந்து கொடுப்பாருன்னே வச்சுக்கலாம். தொழில் வந்து அந்த நேரம் போறதுன்னே வச்சுக்கலாம். அதற்கு அடுத்தாப்புல வரக்கூடிய அந்த சந்திர புக்தி 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய நஷ்டம் இல்லைங்களா? சூரியன் நஷ்டம் போறீங்களா? ரைட்டு, சொல்லுங்க சொல்லுங்க. நான் நீங்க சொல்ற 34க்கு பின்னால சொல்றீங்க. 32 வந்து 32 முடிய சுக்கிர புக்தி, 32ற்கு மேல வரும் 33 வரை ஒரு வருஷம் தான் இருக்கு சூரிய புக்தி. அந்த ஒரு வருஷம் அவங்க ஒரு தொழில செய்யறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு முதலீடு போட்டு இதை செய்யறாங்கன்னா 33 பிறகு சந்திர புக்தி அவருக்கு நஷ்டத்தை தரக்கூடியதல்லவா? தொழிலா இருக்கட்டும். இல்ல அதான் சொல்ல வரேங்க.
நீங்க புரிஞ்சுதுங்க மேடம். நீங்க சொல்ல வர்றது வந்து அதுக்கு பின்னால வரக்கூடிய எல்லா வாழ்க்கையுமே அவங்களுக்கு கஷ்டங்கிறீங்களா? என்ன சொல்ல வர்றீங்க? எனக்கு புரியல. சந்திரபுக்தி, அதுதான் நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சந்திரபுக்தி என்பவர் 8ஆம் இடத்திலிருந்து சனி பார்வையில் நடத்தும் பொழுது 33 முதல் 34 வரை இருக்கிறார் அவர். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 8 to 8, 9, 10, 11, 12 1 வருஷம் 4 மாசம் இருக்கிறாருன்னு வச்சுப்போம். அப்போ ஒரு தொழிலை தொடங்குகிறார் இவர் சூரிய புக்தியில். அவர் தொழிலை தொடங்கி நடத்துகிறார்னு வச்சுக்கலாமே. அவரோட சுய முயற்சியில நடத்துவாரு. 3ஆம் அதிபதி 10ஆம் இடத்திலிருந்து 4ஆம் வீட்டை பார்க்க. சரி, சுய முயற்சியில நடத்துறான்னு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து வரும் சந்திர புக்தி 1 வருடம் 4 மாதம் என்ற ஒரு நிலுவையில அவருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அல்லவா? அப்ப நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அடுத்த புக்தி வரும் பொழுது முன்னாடி இருக்கக்கூடிய புக்தியில நீங்க தொழில் வந்து செய்வீங்க இல்ல செய்யலாம் அப்படிங்கறது சஜஸ்ட் பண்ணலாமா? ஏன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் புக்தியும் பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்திற்கு மாறுகள் வரக்கூடாத ஆகாத 6ஆம் அதிபதியோட புக்தி. அவர் 7ஆம் வீட்டில் அந்த பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடிய வியாபார ஸ்தானத்திலிருந்து நடத்துகிறார். மேலும் இந்த செவ்வாய் வந்து பாவகர்த்தார் யோகத்துல இருக்கிறார். ரைட் சைட்ல சனி, லெப்ட் சைட்ல வந்து சந்திரன், தேய்பிரை சந்திரன். இப்படி இருக்க அதுக்கு அடுத்து வருது பாத்தீங்கன்னா ராகு புத்தி. அவரும் செவ்வாய் போல செயல்படுவார். அப்போ தொடர்ந்து சந்திர, செவ்வாய், ராகு இவருக்கு எப்படி வியாபாரம் அல்லது தொழில் ரீதியான நற்பலனை கொடுப்பார்? நான் சொல்றேங்க மேடம். சந்திரன் வந்து பூராடம் காலில் நிக்கிறாரு. பூராடம் சுக்கிரனுடையது. சரிங்களா மேடம்? நட்சத்திரம் சாரம் என்பது கடைநிலையில் இடுங்கள். காரக ஆதிபத்தியமே வந்து 90% பலனை கொடுக்குன்றது நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? சரிங்க மேடம். அப்போ இல்ல, மத்தவங்களோட சஜஷன்ஸை கேட்கலாம். மத்தவங்களோட சஜஷன்ஸை கேட்கலாம். நன்றிங்க ஐயா, நன்றி. அடுத்தபடியா சரவணன் சார், நீங்க சொல்லுங்க. சரவணன் சார். ஆண்ட்ரூ சார் இது பண்ணிட்டார் போலியே. அவர் லெஃப்ட் ஆயிட்டார் மேடம். சரி, ஏதோ நெட்வொர்க் இஷ்யூவான்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தபடியாக வேற யாராவது இவர் கேட்ட கேள்விக்கு சொல்லுங்க. அவர் வருமானத்தை பற்றி கேட்கிறார். அந்த உழைப்பில்லாத ஆதாயம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தை பற்றி கேட்கிறார். அப்ப பென்ஷன் பணம் வருமா? தனது வாரிசு ரீதியான அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ புலித்தேவன் வாரிசு இது ரீதியாக அவர் வந்து அப்ளை பண்ணது குழந்தைக்கு 1.5 வயசு இருக்கும் போது இப்ப 12 வயது ஆகிவிட்டது குழந்தை. சோ இப்ப அப்ளை பண்ணது இந்த 12 ஆண்டுகள் கிடைக்கவில்லை. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கிடைக்குமா? உழைப்பில்லாத வருமானம் 8ஆம் இடம். தந்தையின் சொத்து, உயில், திடீர் அதிர்ஷ்டம் இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்ப 8ஆம் இடத்துல அந்த சந்தர்ப்புக்தியில கிடைக்குமா? அப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஆனா இப்ப நடக்கக்கூடிய இந்த சனி புக்தி முடிந்து அது கிடைக்கும் என்பது என்னோட வாதம். ஒருவேளை கிடைக்குமா கிடைக்காதுன்றது மத்தவங்க தங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இப்ப சனி இருக்கிற வரையும் நடக்க விட மாட்டாரு. எனக்கு சனி புக்தி தான் போகுது. சனியும் செவ்வாயும் இணைஞ்சிருக்காங்க மேடம். அப்ப அவங்க இணைஞ்சு அந்த சந்திரன் சனி வந்து செவ்வாயோட இணைஞ்சு பாக்குறாரு. சனி செவ்வாய் ஒரு நிமிடமா 15 டிகிரி இந்த பக்கம் 9ல இருக்காருங்களா செவ்வாய். 1, 22, 23, 24 இல்லம்மா, இணைவு இல்லம்மா. ஓகே மேடம். ஆனா சனியோட பார்வை வந்து இதா இருக்கு. அதுவும் இல்லாம சந்திரனும் 8ல மறைஞ்சிட்டாரு. அது போல சூரியனும் வந்து இதுல ராகுவோட இணைவுல தானங்க மேடம் இருக்காரு. 20ன்னு வச்சுக்கிட்டா கூட 10, அங்க ஒரு 7, 17, 18 டிகிரில இருக்காங்க. ஆமாங்க மேடம். அப்ப அதனால அப்பாவோட இது வந்து வராதுங்கிற மாதிரி என்னோட இது கணிப்புங்க மேடம். அப்படின்னா ராகு எடுத்து நடத்தலாம் அல்லவா? ஒருவேளை ராகு தான் இணைந்த அதே போல சுக்கிரனோட இந்த சூரியன் இணைந்து இருக்கிறாரு. அப்படி ஒருவேளை சூரியன் வந்து இங்க பாவத்தன்மையில இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இருளோட கூடுறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட சுக்கிரனோட சேர்ந்து தானே இருக்கிறார். ஏன்னா சுக்கிரன் அங்க 7 டிகிரில தான் இருக்கிறாரு. இப்ப வந்து அம்மா கிட்டே இருந்து அந்த பென்ஷன் பணத்தை வாங்குறாங்க, புரியுதுங்களா? அம்மாவுக்கு வந்துட்டு இருக்கு. ஆனா தன் பெயருக்கு எப்படி நேராக வருமா, எப்பொழுது வரும் அப்படிங்கறத கேள்வி. அது இல்லாம சூரிய புக்தி 32 கழிச்சுதான் வருது. சுக்கிர புக்தியில் சரி, சுக்கிர புக்தியில பின்னாடி விடுங்க. இப்ப நடக்கிற இந்த சனி புக்தி இவருக்கு கொடுக்குமா கொடுக்காதா? 8ஆம் இடத்தை பார்க்கிறார் சனி. மேலும் 8ஆம் இடத்தில் பகை பெற்ற சந்திரன் அமர்கிறார். அவர் தேய்பிரை சந்திரன்.
ஆனால் அவரே 2ஆம் வீட்டிற்கு அதிபதியாக 8ஆம் இடத்தில் அமர்கிறார். இப்ப 2னா வருமானம், அதோட காரகம் வந்து சந்திரனா அங்க 8ஆம் வீட்டுல அமர்ந்திருக்கிறார். அப்ப தாயின் வழியான வருமானம், தாயின் வழியான ஆதாயம் உண்டு. 2னா ஆதாயம் தானே, அது உண்டு. ஆனால் சனி பார்வையில் இருந்து இந்த சந்திரன் இருக்கிறார். அப்ப தாய் மூலமா கிடைக்குது, திருப்திகரமாக இல்லை. அப்ப சனி பார்க்கிறார், சனி புக்தி முடிந்த பிறகு கிடைக்குமா? ஏன்னா சனி 8ஆம் வீட்டை பார்த்து அது கெடுக்கிறார் அல்லவா? அப்ப சனி புக்தி வரலையும் இவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லலாமா? மேம் பேசலாமா? சொல்லுங்க மேடம். மேம் தேங்க்யூ மேம். இப்போ வந்து இவங்களுக்கு நடக்கிற குரு தசை வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன். குரு தசை வந்து 10ஆம் இடத்துக்கு அதிபதியா இருந்து இவர் வந்து 10ஆம் இடம் அப்புறம் 7ஆம் இடத்துக்கு அதிபதியா இருந்து 9ஆம் இடத்துல நடத்தார். அப்ப 12ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப 12ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு 10ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம்ன்ற போது அவங்க தொழிலை இப்போ நல்லா இருக்கக்கூடிய நிலைமையா தசா இல்ல. நம்மளுக்கு புத்தி நம்ம திக்பலம் இருக்கு எடுத்தோம்னா கூட தசாநாதனை மீறி புத்திநாதன் பண்ண மாட்டாருன்ற அந்த கூற்றுப்படி பார்த்தோம்னா சூரியன் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்படி கொடுத்தாலுமே கொஞ்சம் கம்மியா தான் கொடுப்பாரு. அந்த தசாநாதனை மீறி கொடுக்க முடியாது. இன்னொன்னு 7 ஃபர்ஸ்ட் வந்து இவர் வந்து இப்போ பக்கத்துல இருக்கிற தசா பக்கத்துல இருக்கிற வீடை வச்சுதான் பண்ண போறன்ற போது 10ஆம் அதிபதியா முதல்லையும் அப்புறமா 7ஆம் அதிபதியாவும் இவர் செயல்பட போறார். அப்போ 10ஆம் அதிபதியா இப்போ செயல்பட்டு இருக்கிறது 10ஆம் அதிபதியா எல்லா தடையும் தொழில் தடையிலிருந்து வருமான தடையில தொழில் மூலியமா வருமானம், வேலை மூலியமா இல்ல, தொழில் மூலியமா வருமானம் தடுக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்காரு. அதனால இவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான திடீர் அதிர்ஷ்டம், அதே மாதிரி நீங்க சொன்ன காரண காரியங்கள் எனக்கும் சரின்னு படுறதுனால சந்திரன் வந்து 8ஆம் இடத்துல இருந்து நடத்தும் போது சனியோட பார்வை இருக்கு. அப்போ இதுல தடை தாமதத்தை தான் கொண்டு வருமே தவிர திருப்பி டக்குன்னு இவங்களுக்கு அமையக்கூடிய சந்திரனும் ஒண்ணும் பெரிய ஒளி பொருந்திய 5 நாள் வெளிச்சம் தான். அதனால பாவம்னு ரொம்ப எடுத்துக்க முடியாதுன்னா கூட அது ரொம்ப பலன் கொடுக்கக்கூடியதுன்னு எடுத்துக்க முடியாதுன்ற காரணத்தினால ஒண்ணு. ரெண்டாவது வந்து கேது 5ஆம் இடத்துல இவங்க பழைய பணத்தை கேக்குறாங்க. கேது வந்து பாட்டின்னு சொல்றதுனால பாட்டி மூலியமா அம்மா மூலியமா கிடைக்குது. அந்த பூர்வ புண்ணியம் 5ஆம் இடத்துல இருக்கிற கேது மூலியமா இவங்களுக்கு பண வரவு கொடுத்துட்டு இருக்கு. இப்போ கேது நம்ம கடைநிலையா வந்து கடைசியா நம்ம சாரம் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும்போது இப்போ கேதுவால இவங்களுக்கு கிடைக்குது. கேதுவோட சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ராகுவோட சாரம் வருது. ராகுவோட சாரமா இருக்கும்போது பாட்டன் வழி பணம், தாய்க்கு பிறகு அந்த சாரம் இருக்கனால அந்த ராகுவோட சாரம் இருக்கனால இவங்களுக்கு சுக்கிரனை வந்து ராகு அஷ்டங்கப்படுத்தி இருக்காரு. இது அவரோட பலனும் இருக்கும். அப்போ அதனால அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றதுதான் எனக்கு தோன்றது. இப்போதைக்கு உடனடியா இல்லைனாலும் உடனடியா இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஆனா இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே போல நான் சொல்லியிருந்தேன் இது வீடியோலயும் இது ஆடியோலையும் சொல்லியிருந்தேன். சனி இவங்க வந்து திடீர்னு பணம் அந்த பென்ஷன் இவங்க கணவர்கிட்ட இருந்து பணம் கிடைக்குமான்னு கேட்டிருந்தது. ரொம்ப லேட்டா கிடைக்கும். கிடைக்கிற பணமும் சொற்பமா அந்த அளவுக்கு இவங்க நினைச்ச அளவுக்கு கிடைக்காது. கிடைக்கிறதா இருந்தாலும் இல்ல ரொம்ப லேட்டா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சொற்பமா கிடைக்கும் போது அது இவங்களுக்கு திருப்திகரமானதா இருக்காது. இவங்களுக்கு தொழில் மூலியமா இந்த தசால முக்கியமா அது முதல் பாதி தசா நடக்கும் போது இவங்க தொழில் கை வச்சு சுட்டுக்காம இருக்கிறது நல்லது. ஆனா 6ஆம் இடத்துலயே சனி பகவான் இருக்காரு. அவர் என்னதான் அஷ்டமிபதியா இருந்தா கூட அவர் தொழில்காரகன் அப்படிங்கறத எடுத்துக்கும் போது நம்ம சனி வந்து 6ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ அவர் வந்து தொழில் மூலியமா பணத்தை மேல பார்த்தோம்னா செவ்வாயோட வீட்லயே வந்து ராகுவும் சுக்கிரனும் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து இந்த டைம்ல இவங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய நிலையில் வேலை மூலியமா தான் இருக்கு. தொழில் மூலியமா ரொம்ப கம்மி அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா இங்க சனி வக்கர கதியில இருக்காரு. நீங்க சொன்ன எல்லா பாயிண்ட்ஸும் கரெக்ட் தான், அக்செப்டட் தான். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இங்க சனி 6ஆம் வீட்டில் அமர்ந்து வக்கர கதியில் இருக்கிறார். அப்போ ஆதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் ஆதிபத்தியம் பரம்பரை நோய் இல்லைங்களா? பரம்பரை நோய் இல்ல இதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு வந்ததோ இல்ல அவங்க பாட்டிக்கு வந்ததோ அது மாதிரி இருக்கலாம். அவர் வந்து ஆதிபத்திய ரீதியா சனி இந்த இடத்துல செய்வாரு. ஆனா காரக ரீதியா வந்து எப்படி செய்வாரா? 8ஆம் ஆதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய நோய் தாக்கத்தை தரலாம் ஆதிபத்தியமா. பட் காரக ரீதியாக இங்கே சனி வக்ரகதியில் அமர்ந்திருக்கும் பொழுது தருவாரா?
ஆமாங்க தருவாரு மேம். வேலை. ஏன்னா இப்போ சனி தருவாரு மேம். சனி வந்து இப்ப இவங்க என்ன வேலை மூலியமா நினைக்கிறாங்களோ அந்த வேலை இல்லாம வேறு விதமான இப்ப இவங்க படிச்சது இல்லாம இல்ல இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த வேலை இல்லாம வேற வேலை மூலியமா கண்டிப்பா இவங்களுக்கு பணம் சனி பகவான் கொடுத்தே ஆகணும். இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்களோ இல்ல என்ன படிச்சாங்களோ அது மூலியமா இல்லாம நேரடியா வேற வேலை மூலியமா வேற விதத்துல இவங்களுக்கு ஆனா அந்த காரகம் வேற விதமா செயல்படுமே தவிர தடைப்படாதுன்றது என்னோட எண்ணம் மேம். சரி இப்போ நான் சொல்றேன். தேங்க்யூமா. இப்போ நான் சொல்றேன். வேற யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணா பண்ணிக்கலாம். அதுக்குள்ளார நான் என்னோடது சொல்றேன். இவரை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, இவர் கேட்டது வந்து அந்த உழைப்பில்லாத வருமானம் என்று சொல்லக்கூடிய, ஏன்னா இந்த 8 எல்லாமே அந்த ட்ரஸ்ட் மூலமா வர்றது. அதாவது உழைப்பில்லாத ஒரு வருமானமா நமக்கு கிடைக்கிறது. நமது சந்ததியர்கள் மூலம் அதுவும் பாத்தீங்கன்னா அந்த பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய, ஏன்னா இவருக்கு தகப்பன் என்பது 9ஆம் இடம்னா அவருக்கு தகப்பன், அவருக்கு பாட்டன், பூட்டன் எல்லாம் வந்து 5ஆம் இடம் தான். அதனாலதான் பூர்வ புண்ணியம். சரி, அப்ப இந்த 5ஆம் பாவங்கள், 9ஆம் பாவங்கள், 8ஆம் பாவங்கள் இவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டின் அதிபதி தான் இவருக்கு பணத்தை கொடுக்க வேண்டும். பென்ஷனாக இருக்கட்டும், உழைப்பில்லாத வருமானமாக இருக்கட்டும், தனது பாட்டன் பூட்டன் என்று சொல்லக்கூடிய 5ஆம் பாவத்தின் அதிபதிகளும் அங்கே அமர்ந்த கிரகங்களோட அவர்கள் தான் தரணும். இந்த பாயிண்ட் எல்லாம் இப்போ ஸ்ரீபிரி அம்மா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உண்மையாலுமே வெல் சைட் பாயிண்ட். சோ இவர்களுடைய அந்த புக்தி காலங்கள், ஏன்னா தசாநாதன் என்ன முடிவு பண்றான் அப்படின்னா லக்னத்திற்கு 9ஆம் வீட்டில் அமர்கிறார். 10க்கு 12, 7க்கு 3. சோ பேரளவிற்கு இந்த பலன்களை செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறார் இந்த தசாநாதன். பாதக மாரகங்களை செய்ய மாட்டார். ஏன்னா அவரே மறைஞ்சுதான் நடத்துறாரு. அந்த 10ஆம் ஆதிபத்தியத்திற்கு 12லும் இந்த லக்னத்திற்கு 7ஆம் ஆதிபத்தியத்திற்கு 3லும் பெயரளவிற்கு செய்ய வேண்டும் கெடுதல் விஷயங்களை, நற்பலன்களை செய்ய கடமைப்பட்டவர் இந்த குரு. மேலும் இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா வர்க்கோதமம் அடைந்திருக்கிறார், லக்னாதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். இப்ப லக்னாதிபதினா ஜாதகி. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக அவங்க சொல்றாங்க நான் கஷ்டம் ஒரு 50%, 60% தர கடமைப்பட்டவர் தான். மேடம் வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு மேடம். சரி, இப்ப கேக்குதாமா? இப்ப கேக்குது மேடம். குரு பொருளாதார ரீதியான ஒரு 50%. ஏன் இங்க 50% எடுக்கிறோம் அப்படின்னா, 50ல இருந்து ஏன் 60% எடுக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா தன்னோட வீட்டுக்கு 7 மற்றும் 10 குடையவர், லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் அமர்கிறார், 7ஆம் வீட்டிற்கு 3ஆகவும் 10ஆம் வீட்டுக்கு 12ஆம் இடத்திலும் அமர்ந்து நடத்துகிறார். மேலும் பார்த்தீங்கன்னா இவர் லக்னாதிபதியோடு சேர்ந்து நடத்துகிறார். இந்த லக்னாதிபதியான புதனும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். 9ஆம் இடத்தில் அமர்வது சிறப்பு, குருவோடு சேர்ந்து இருப்பது சிறப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா தனக்கு நட்பு வீடான சனி பகவான் வீட்டில் இருப்பதும் சிறப்பு. மேலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனியோட தாக்குதல்ல இல்லை இந்த புதன். அப்ப எப்ப ஜாதகிக்கு கிடைக்கும் நல்ல விஷயங்கள், எப்ப கிடைக்கும்? அவர்கள் கேட்கிற கேள்வி என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் கேட்டது எனக்கு எங்க கணவரோட, அதாவது எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்டே இருந்து ஜீவனாம்சம், அது உழைப்புல ஒரு வருமானம். சரி, என்னுடைய தந்தை, ஒரே நிமிடமா, மன்னிக்க வேண்டும், ஒரு சின்ன கால், இம்பார்ட்டன்ட் கால். சரி, நான் அப்படியே இதை கண்டினியூ பண்றேன். அதாவது இந்த குரு 50% செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்ன்ற பாயிண்ட பார்த்துட்டோம். அதே போல லக்னாதிபதியோடு சேர்ந்து லக்னாதிபதி கெடவில்லை, 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உயர்த்தும் ஸ்தானத்தில் இருக்கிறார். தசாநாதனும் லக்னத்திற்கு 9ஆம் இடத்திலிருந்து ஜாதகை உயர்த்த வேண்டும். பாரக மாதர்கள் கெடுப்பாங்களா அப்படின்னா இல்ல, ஏன்னா அவர்கள் மறைந்துதான் நடத்துறாங்க. சோ என்னோட வாய்ஸ் கிளியரா கேக்குதுங்களா? ஓகே. இப்ப யார் கொடுக்கணும் இந்த இந்த வருமானத்தை? யார் கொடுக்கணும்? அப்ப எந்த முக்திகள் கொடுக்கணும்? ஏன்னா தசாநாதன் கொடுக்குறான், நான் கொடுக்குறேன்ப்பா, ஆனா நான் ஒரு 60% கொடுப்பேன்ப்பா, ரொம்ப எல்லாம் கொடுக்க மாட்டேன், ஏன்னா நான் வந்து பாதக, நான் வந்து மாரக, நான் கொடுக்க முடியாது. ஆனாலும் நான் மறைஞ்சு இருந்து நடத்துறதுனால
நான் கொடுக்குறேன். அதோட லக்னாதிபதி ஜாதகியோட அந்த லக்னத்தோட நான் தொடர்பு கொள்றதுனால நான் கண்டிப்பா ஜாதகி கொடுக்குறேங்கிறாரு. இதுதான் அவர் முடிவு பண்ணிருக்கிறது. ஆனா அவர் எப்ப கொடுப்பார், அவரை கொடுக்காமல் தடுப்பது யார் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப 8ஆம் பாவத்தை பாருங்க. லக்னத்திற்கு 2ஆம் அதிபதி வருமானம், ஆதாயம். அவர் சந்திரனானப்பட்டவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆனா பகை வீட்டில் அமர்ந்திருக்கிறார், சனியின் பார்வையில் அமர்ந்திருக்கிறார். அப்ப ஜாதகிக்கு பார்த்தீங்கன்னா சந்திர புக்தியிலும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பலன் எடுக்கும் போது யாரு கொடுப்பா யாரு கொடுக்க மாட்டா அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சந்திர புக்தியிலும் சனி புக்தியிலும் கெடுதல் செய்யவே கடமைப்பட்டவர். அது என்ன தசாவனாலும் இருக்கட்டும். ஏனென்றால் இவர்கள் இருவருமே இப்ப இந்த லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா புதனுக்கு சந்திரன் ஆக மாட்டார். இங்கேதான் நட்பு பகை எடுக்க வேண்டும். அதே போல இந்த லக்னத்திற்கு சனி ஆவார், நல்லவர் தான். ஆனால் சந்திரனுக்கும் சனிக்கும் ஆகாதவர்கள். இவர்கள் 2 பேரும் கடுமையான பகையாளிகள். பாத்தீங்கன்னா சந்திரன் சனி வீட்டில் அமர்ந்திருக்கிறார், சனியோ செவ்வாய் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அந்த சனியும் சந்திரனை பார்க்கிறார். அப்போ இவர்கள் என்னன்னா கெடுதல், அதாவது கெடுதல் செய்யறாங்களோ இல்லையோ நல்லதை கொடுக்க மாட்டாங்க. இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப 2ஆம் ஆதிபத்தியத்தை 8ஆம் வீட்டின் வழியாக செய்ய சந்திரன் துடிப்பார். நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி துடிப்பார். ஆனால் சனி இல்லை, நான் உன்னை விடமாட்டேன் என்று சொல்லி தனது பார்வையாலே கொடுக்காமல் செய்வார். அதனாலதான் இவங்களுக்கு அந்த சந்திர தசால கடுமையான கஷ்டங்கள், மன போராட்டங்கள், பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் இது எல்லாமே சந்திர புக்தியிலும் அதே போல சனி புக்தியிலும் நடக்கும். ஏன்னா சனி பகை வீட்டில் அமர்ந்திருக்கிறார். சனி பகை வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்போ சனி வேற பார்க்கிறார் சந்திரனை. அப்ப சனி புக்தியிலோ அல்லது சந்திர புக்தியிலோ இந்த ஆதாயம் என்பது கிடைக்காது. நான் ஏன் அதை பேசுறேன்னா ரெண்டுமே எட்டோடு தொடர்பு கொள்கிறார்கள். சந்திரன் 2ஆம் அதிபதி 8ஓடு தொடர்பு கொள்கிறார். சனி 8ஆம் அதிபதி லக்னத்திற்கு 6இல் அமர்ந்து தொடர்பு கொள்கிறார். சரி, இப்ப சனி பார்த்து சந்திரனை கெடுத்தாரா? 8ஆம் வீட்டுல சந்திரன் அமர்ந்திருக்கிறாரா? மேலும் இந்த சனி 8ஆம் வீட்டையே பார்த்து கெடுக்கிறதுனால அந்த உழைப்பில்லாத ஆதாயம், அதே போல அந்த திடீர் அதிர்ஷ்டமாக வரக்கூடியது, இதெல்லாம் கொடுப்பனை அதிர்ஷ்டத்துல இருந்தா நமக்கு வரும். அப்ப இவர் சனி கொடுக்க விட மாட்டார். அப்ப என்னோட பீரியட் வரை நான் கொடுக்க விட மாட்டேன் அப்படிங்கிறது அவர் கொடி பிடித்து கொண்டிருக்கிறார். அப்ப 2026 டிசம்பர் வரை சனி புக்தி இப்பொழுது நிலுவையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனா அதை பத்தின சிந்தனை மட்டும் ஜாதகிக்கு அதிகமா இருக்கும். காரணம் ஜூன் 2024க்கு மேல நமக்கு அது டைரக்டா வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அவங்களோட சிந்தனை அதில் மேலோங்கும். காரணம் ஆதிபத்தியம், 8ஆம் ஆதிபத்தியத்திற்குரிய சிந்தனையை கொடுப்பார் இப்பொழுது சனி பகவான். ஆனா அவரே அந்த 8ஆம் வீட்டை பார்ப்பதால் தடுக்கவும் செய்வார். சனி கிட்ட நல்லதில்லை, அவர் பார்க்க கெடுக்கதான் செய்வார். தன்னோட வீடா இருந்தாலும் கெடுக்கதான் செய்வார் பார்வையின் மூலமாக. அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா இந்த இடத்துல இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். யார் கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க, யார் எவ்வளவு கொடுப்பாங்க அதையும் புரிஞ்சுக்கணும். சோ குருவோட ரேஷியோ 50% தான்ப்பா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் உட்காந்துட்டாரு. சரி, இப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா டிசம்பர் 2026க்கு பிறகு புதன் புக்தியில் நிச்சயமாக இவருக்கு தந்தை சார்ந்த ஆதாயம் உண்டு. ஏன் அப்படின்னா லக்னாதிபதி அவரே 9ஆம் இடம் சென்று அந்த குருவோடு சுபத்தன்மை அடைகிறார். இதுதான் பாயிண்ட். லக்னாதிபதி அவர் புதன், இவர் லக்னாதிபதி தேடி போறார் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை வழி ஆதாயம், இல்ல தந்தையோட சம்பந்தமான விஷயங்கள். அப்போ குருவோட சேர்ந்து இந்த புதன் ஒரு சுபத்தன்மையில் இருக்கிறதுனால மேலும் இந்த 24 டிகிரியில் இருக்கும் இந்த புதனை யாராவது தொடர்பு கொள்றாரான்னு பாருங்க. செவ்வாய் ஏதாவது தொடர்பு கொள்றாரான்னு பாருங்க. 1 2 3 4 4ஆம் பாதியா செவ்வாய் இங்க பார்க்கிறாருனாலும் 9 இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 6 டிகிரி வரையும் தான் பார்க்கிறாரு. அப்போ கரெக்டா பாத்தீங்கன்னா லேசா தொடுறாரு. சோ இது பெரிய அளவு பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆக இந்த புதன் குருவின் நினைவில் நன்றாக இருக்கிறார். அப்பொழுது இவருக்கு தந்தை சார்ந்த விஷயங்கள் டாக்குமெண்ட் என்று சொல்லக்கூடிய, ஏன்னா புதன் என்ற ஒரு டாக்குமெண்ட், இங்கேதான் நீங்க காரகத்தை எடுக்கணும். சோ டாக்குமெண்ட் ரீதியான எந்த பிரச்சனையா இருந்தாலும் அப்ப சரியாயிடும். அப்ப டாக்குமெண்ட்ஸ் பாஸ் ஆச்சுன்னா இவருக்கு வருமா வராதா? அடுத்தது வருமானம். கேது அடுத்தது பாருங்க, ஒரு விஷயம் நல்ல விஷயம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அடுத்தது நல்லதாவே நடக்கும். கேது என்பவர் பாட்டன் பூட்டன் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம். இவரோட பூர்வ புண்ணியம் அப்பதான் ஒர்க் அவுட் ஆகும். தன்னுடைய குழந்தைக்கு நல்லது ஒரு ஏற்றம் இருக்கும். பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய தனது பாட்டன் பூட்டன் அந்த புலித்தேவனின் பரம்பரையான அந்த விஷயங்கள் எல்லாம் அப்பதான் ஒரு ஏதுவான நிலை, அதாவது உயர்வான நிலையை கொடுக்கும். ஏன்னா 5ஆம் இடம் என்பது உயர்வு. கேதுவா அதை எடுத்து செய்ய கடமைப்பட்டவர். சுக்கிரனை போல செயல்படுவார். சுக்கிரன் என்பது பணம். அப்போ அவருக்கு அந்த கேது புக்தியில் நிச்சயமாக தனது பாட்டன் பூட்டன் என்று சொல்லக்கூடிய அந்த வருமானம் வந்தே தீரும். இதுதான் ஆதிபத்தியம். இதுதான் ஆதிபத்தியம். சரி, சுக்கிரன் இங்க பிடியில இருக்காருன்னா கேது கிட்ட அது வேலைக்கு ஆகாது. ஏன்னா ராகு கேதுக்கள் எடுத்து நடத்துவார்கள்.
அங்க சுக்கிரன் பிடி ராகு பிடியில இருக்கிறாரு கொடுக்க மாட்டாருலாம் நம்ம இங்க சொல்லக்கூடாது. சுக்கிரன் போல செயல்படுவார் இந்த கேது. சரிங்களா? அடுத்தது இவரும் நல்லா பாசிட்டிவா கொடுத்துருவார் 2030 வரலையும். நான் எந்த நட்சத்திர சாரங்களையும் நீங்க நான் எடுக்கல. நான் காரக ஆதிபத்தியத்தை வைத்தே பலனை கொண்டு வந்துடலாம். கடைநிலையாக நட்சத்திர சாரங்களை எடுங்கள். அடுத்தபடியா பாருங்க சுக்கிரனும். சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ராகுவின் பிடியில் இருக்கிறார். அப்ப கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கடினமான ஒரு தடை தாமதமான சூழ்நிலை வந்தாலும் இந்த சுக்கிரன் அதை 5ஆம் வீட்டையும் பார்க்கிறார். 5ஆம் வீட்டை பார்த்து பலப்படுத்துறாரு. அப்ப தொடர்ந்து வரும் என்றது நம்ம இங்க சொல்லலாம். சுக்கிரன் ராகு பிடியில தானே இருக்காரு. அப்ப கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? தன்னோட பார்வைக்கு ஒரு பலம் உண்டு. 5ஆம் வீட்டை தொடர்ந்து பார்க்கிறார். மேலும் இந்த கேது புத்தியில ஒரு பாயிண்ட் விட்ட சுக்கிரன் பார்த்த கேது. அப்ப கேது புத்தியிலும் அடுத்து வரக்கூடிய சுக்கிர புத்தியிலும் இது போன்ற விஷயங்கள், அதாவது பண ரீதியான விஷயங்கள் இவருக்கு நிச்சயமாக உண்டு. சூரிய புக்தியில் சூரியன் திக்பலத்திலிருந்து அவரும் நன்றாகத்தான் இருக்கிறார். அப்போ ஒரு ஜீவனத்தை கொடுப்பார். தொழில் செய்ய வேண்டாம். நானா இருந்தா தொழில் செய்ய வேண்டாம் தான் சொல்லுவேன். தொழிலுக்கு 12ஆம் பாவத்தில் இருக்கிறார். தனித்த புதனோடு இருக்கிறார். எல்லாம் நன்றுதான், நன்றாக இருக்கிறது. ஆனால் அதற்கு அடுத்து வரும் இந்த சந்திர புக்தி அவ்வளதையும் நஷ்டத்துல கொண்டே விட்டுரும். மனப்போராட்டங்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். 2033 வரை உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. சந்திர புக்தி சரியான நிலுவையில் இல்லாததால் நீண்ட காலமாக எடுத்து செய்யக்கூடிய அல்லது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் செய்யக்கூடிய தொழிலை தவிர்த்து விடுங்கள் என்றுதான் நம்ம ஒரு ஜோதிடரா இந்த இடத்துல சொல்லணும். காரணம் அதற்கப்புறம் வரக்கூடிய சந்திர செவ்வாய் ராகு இவர்கள் சரியான நிலைமையில் இல்லை. ஏனென்றால் ராகு சுக்கிரனை போல செயல்பட்டாலும் பண ரீதியான விஷயத்தில் ஒரு ஏற்றம் இல்ல ஒரு வந்து 5ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது அந்த உழைப்பில்லாத வருமானம் வந்தாலும் தொழில் ரீதியாக செவ்வாயை போல செயல்படும் பொழுது அவர் லக்னத்திற்கு மாரகால் ஏறுகிறார். அவரே மாரகாதிபதி, அவரே ரோகாதிபதி. அப்ப வியாபாரத்துல பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனையை கொடுத்துருவார். பண பரிவர்த்தனையில பிரச்சனையை கொடுத்துருவாரு. ஏன்னா 7ஆம் வீட்டின் வழியாக நடத்தும் பொழுது. சோ இது போன்ற பிரச்சனைகள் இருப்பதால் உங்களுக்கு நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, புதன் நல்லது செய்ய கடமைப்பட்டவர்மா. இவ்வளவு நாள் நீங்க வந்து கஷ்டப்பட்டாலும் டிசம்பர் 2026க்கு பிறகு நல்லது ஒரு ஏற்றம் இருக்கு. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரியாகும். 100% நீங்க எழுதி வச்சுக்கீங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரியாயிடும். ஏன்னா இவ்வளவு நாள் அந்த டாக்குமெண்ட் மூவ் ஆகல அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்டு இருக்கீங்க. சோ அது எல்லாமே சரியாயிடும். அதற்கு பிறகு கேது, சுக்கிரன், சூரியன் இவர்கள் அனைவருமே வந்து உங்களுக்கு பாட்டன் போட்டன் வழியாக வரக்கூடிய அந்த வருமானத்தை கொடுப்பார்கள். கணவன் ரீதியாக எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அவர் அமர்ந்ததே பாத்தீங்கன்னா லக்னத்திற்கு ரோகாதிபதியாக 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். கணவர் என்பவர் செவ்வாயை குறிப்பவர். செவ்வாய் கணவர் தான். இங்க சுக்கிரனும் பாத்தீங்கன்னா ராகு பிடியில் அமர்ந்திருக்கிறார். சோ அவர் மூலமாக நீங்கள் எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்க வேண்டாம். இது காரக ரீதியாவே சொல்லிட்டு போயிடலாம். இதற்கு ஆதிபத்தியம் எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. காரணம் வந்து இந்த லக்னத்திற்கு அவரே மாரகால், இந்த லக்னத்திற்கு அவரே ரோகாதிபதி. அவர் செவ்வாயாகப்பட்டவர் கணவர். அவர் 7ஆம் வீட்டின் வழியாக நடத்துகிறார். மேலும் இந்த செவ்வாய் பாவகர்த்த அரியோகத்தில் இருக்கிறார். அப்ப மண்மனை, பூமி, வாகனம், மண்மனை, முக்கியமா மண்மனை, பூமி, இளைய சகோதரர், ஆண் சகோதரர்கள் இருந்தா அதெல்லாம் இருக்கக்கூடாது உங்களுக்கு. ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு சரியான நிலையில் இல்லை. பரவாயில்லைன்னு தான் சொல்லணும், பட் சரியான நிலையில் இல்லை. பாவகர்த்தாரியில் இருக்கிற கணவன் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் என்பது கிடையாது இந்த ஜாதகருக்கு. சோ இதுதான் வந்து இப்படி குறிப்பிடணும். இது குரு தசாவுக்கு முழுக்க உங்களுக்கு ஓகே ஓகே மேம், சூப்பர் மேம். இதுக்கு மாற்று கருத்து இருந்ததுன்னா மற்ற குருமார்கள் எடுத்து வைங்க. கரெக்டான பாயிண்ட் எடுத்து வைங்க. மற்ற முறைகளை இங்க திணிக்க வேண்டாம். இது தொடர்பாகவே பேசுங்கள். காரக ஆதிபத்திய வழியா யார் என்ன செய்வாங்கன்றத மட்டும் பேசுங்க. எவ்வளவு தூரம் செய்வாங்கன்றது மட்டும் பேசுங்க. மேம் நான் கொஞ்சம் பாயிண்ட் சொல்லலாம் மேம். மேம் சொல்லுங்கம்மா. தேங்க்யூ மேம். இப்போ தசாநாதர் வந்து இப்போ குருவா இருக்கிறதுனால பாதி இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த டாக்குமெண்ட் ப்ராப்ளம் எல்லாம் போயிடும். இந்த தொழில்ல வந்து இப்போதைக்கு நம்ம தொழில் பண்ணக்கூடாதுன்னாலும் பாதி தசாக்கு அதுக்கு அப்புறம் இந்த செவ்வாயான கணவரோ இந்த செவ்வாய் இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற வண்டி வாகனம் அதெல்லாம் இப்போ அடுத்த ஆதிபத்தியத்தை எடுத்து பண்ணும்போது இவர் அதெல்லாம் குறைக்க தானே மேம் பண்ணுவார். அப்ப அங்க உட்காந்து பண்ற மாதிரி தானே நம்ம எடுத்துக்கணும். அப்போ அதெல்லாம் குறைப்பார் இல்லையா பாதி தசாக்கு அப்புறம். நம்ம இப்ப தனுசுல உட்காந்து தசா பாதி தசா பண்றாருன்னும் போது நம்ம அந்த பிரச்சனைகளை குறைப்பார் அப்படின்னு தானே மேம் எடுத்துக்கணும். 7ஆம் இடத்துக்கு லக்னத்துக்கு 7ஆம் இடம் அவரோட முதல்ல தசா வந்து 10ஆம் ஆதிபத்தியத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 7ஆம் ஆதிபத்தியத்தை பண்ணும்போது அவர் அதற்கு நல்லது பண்ண கடமைப்பட்டவர் ஆகிறார் இல்லையா. அதாவது 7க்கு 3ல் அமர்றாருமா.
அதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், 50% தான். 7ஆம் ஆதிபத்தியம் என்பது பார்ட்னர்ஷிப், கணவர். இப்ப இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூட்டாளிகள், இப்போ வரப்போற கணவர் மற்றும் மற்ற வரப்போற விஷயங்கள், கணவர், வாகனம், இதெல்லாமே அவங்களுக்கு நல்லதா அமையறதுக்கு, அதாவது அந்த பாதி தசா முடிஞ்சதுக்கு அப்புறமா கேக்குறேன். இல்ல வரப்போற கணவர் எப்படி 7ஆம் இடம் வருவார்? இல்ல 11. ஆனா செவ்வாய் கணவரோட அந்த ஆதிபத்தியம்ன்றதால சொல்றேன். இப்போ வந்து 7ஆம் இடம் வண்டி வாகனமோ இதுவோ இந்த பாதி தசாக்கு அப்புறம் அவர் நல்லது. குரு வந்து 3ஆம் இடம்ன்றது நம்ம சின்ன மறைவு தானே சொல்றோம், பெரிய மறைவு கிடையாது இல்லையா? 12க்கு எப்படி நீங்க மறைவுன்னு எடுக்கிறீங்களோ பெயரளவுன்னு, அதே போல 3ஆம் இடமும் பெயரளவு தான். அப்போ இவர் வந்து இதுக்கு ஓரளவுக்கு பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கிறாரு நான் கேட்கிறேன். இங்க வந்து முதல் கணவரைத்தான் நம்ம சொல்லணும் 7ஆம் இடங்கிறது. கரெக்ட் மேம். இப்போ இந்த வண்டி வாகனம் தொழில், கூட்டு தொழில், இதெல்லாம் இந்த பாதி முடிஞ்சதுக்கு அப்புறம். இப்போ 7ஆம் இடம் கரெக்ட் மேம். 7ஆம் இடம் முதல் கணவர், அது கரெக்ட் மேம். செவ்வாய் எடுக்கும் போது கணவரை குறிக்கக்கூடியது இல்லையா? அப்போ காரகர் சொல்லும் போது நம்மளுக்கு வந்து அது நல்லது பண்ணக்கூடிய நிலைமையில தானே அந்த பாதி தசாக்கு அப்புறம் வரணும். வண்டி வாகனமோ எல்லாமே இவருக்கு பணமும் ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய நிலைமையில இருக்கும்போது அது எல்லாமே ஏற்றம் வர்றதா மாதிரி தானே இருக்கு. இவங்களுக்கு எல்லாமே பணம் வரப்போகுது, டாக்குமெண்ட் ப்ராப்ளம் போகுது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒண்ணு இதுக்கும் அதுக்கும் லிங்க் வருதே மேம். இல்லையம்மா, புக்திகளை பாருங்களேம்மா, புக்திகளை பாருங்களேன். அதாவது நான் தான் 2ஆ பிரிக்க சொன்னேன், நான் இல்லை என்று சொல்லவில்லை. முதலில் 10ஆம் ஆதிபத்தியம், அடுத்தது 7ஆம் ஆதிபத்தியத்தை செய்வார் என்பதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால புக்திகளையும் இங்க நம்ம கணக்கு எடுத்துக்கணும் இல்லையா? அதற்குதான் அவருக்கு இந்த நற்பலன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா புதன், கேது, சுக்கிரன், சூரியன் இவர்கள் எல்லாம் தர கடமைப்பட்டவர்கள். ஆனால் நீங்க சொல்ற மாதிரி சந்திர புக்தி எடுத்து பாருங்க. அப்பொழுது எப்படி இவருக்கு கணவர் ரீதியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்குமா? அதாவது எக்ஸ் ஹஸ்பண்ட் மூலமா வரக்கூடிய பணமோ அல்லது இதற்கப்புறம் வரக்கூடிய கணவர், அது 11ஆம் வீட்டை பார்க்கணும். இப்ப நீங்க ஒருவேளை இந்த கணவர் அப்படின்னு எடுக்கும் போது 7ஆம் ஆதிபத்தியத்திற்கு இவர்கள் என்ன செய்வார்கள்? சந்திர புக்தி என்ன செய்வார்? செவ்வாய் புக்தி என்ன செய்வார்? ராகு என்ன செய்வார்? அப்படித்தான் இந்த இடத்துல கணக்கு எடுத்தாகணும். சரி, 7ஆம் ஆதிபத்தியத்தை செய்வார், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் புக்திநாதர்கள் அங்க செய்யணும் இல்லையா? இவர் வந்து லீடர், குரு தசாநாதன் முடிவு செஞ்சிருக்காரு. அடுத்தது அவர் ஒவ்வொரு புக்திநாதனாக வைத்து ஒவ்வொரு பீரியட்ல ஒரு வேலையை செய்ய போறாரு. அதற்கு புதன், கேது, சுக்கிரன், சூரியர்கள் நல்லது செய்ய கடமைப்பட்டவர்கள். சுக்கிரன் கூட பாத்தீங்கன்னா அந்த பார்வையால அவர்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும் தொடர்ந்து. ஆனால் அதற்கப்புறம் வர சந்திரன் நல்லதை கொடுப்பாரா என்பதையும் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். சந்திரன் இங்கே நல்லது செய்ய கடமையா இல்லாதவரா இருக்காரேமா. இப்போ சந்திரன் வந்து இப்போ இந்த செகண்ட் டைம் பண்ணும்போது சந்திரன் வந்து 2ஆம் ஆதிபத்தியத்துக்கானவர் ஆயிடுறாரு இல்லையா? பணத்தை அவர் மூலியமும் கொடுக்கணும் இல்லையா? இப்போ குரு புத்திய வந்து நம்ம லக்னமா எடுத்து டிஆர் சிஸ்டம் படி பார்க்கும்போது சந்திரனுமே தனத்தை கொடுக்கக்கூடியவர் ஆயிடுறாரு இல்லையா? சனி பார்வையில் இருக்கிறார் இல்லையா? அதற்கு அடுத்ததாக இதை எடுங்கள் நான் சொல்றேன். டிஆர் சிஸ்டம் என்பது ஒரு இண்டிகேட்டர். நான் 1000 வாட்டி சொல்றேன். டிஆர் சிஸ்டம் என்பது ஒரு இண்டிகேட்டர். ஒரு இன்ஸ்டன்டா ஒரு காஃபி போடுறீங்கன்னா ஜஸ்ட் அப்ப பலன் கேட்கறவங்களுக்கு உடனே சொல்லலாம். நான் ஆராய்ந்து பதில் சொல்ல வேண்டும். 2க்கு அவர் 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். சரி, பகை வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதுதான் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னது. சனி பார்வையில் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு 8ஆம் வீட்டின் வழியாக சந்திரன் நடத்தும் பொழுது நல்ல விஷயங்களை கொடுப்பாரா அப்படிங்கறது யோசிங்க. சுபத்தன்மை, பாவத்தன்மை, இதுதான் வந்து சூட்சும வலு என்று சொல்வார்கள். கிரகங்கள் எந்த வலிமையில் இருக்கிறார்கள்? அவர் 2ஆம் ஆதிபத்தியம் தான், வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் தான். ஆனா அவர் கை காலெல்லாம் வெட்டிட்டாரு சனி பகவான். கை இருந்தாதானே நீ கொடுப்ப வருமானத்தை எடுத்து, கால் இருந்தாதான் நடந்து போய் சம்பாதிப்ப அப்படின்னு வெட்டுறாரு கை கால். அப்படி கற்பனை பார்த்துப்பாரு. சனி பார்வையில் இருக்கும் சந்திரன். அப்ப எப்படி அவர் சுதந்திரமா செயல்படுவாரா சந்திரன்? அதுதான் சுபத்தன்மை, பாவத்தன்மை என்று சொல்கிறோம். அது உங்களுக்கு புரியுதாமா? இது எனக்கு ஒரு சின்ன டவுட் மேம். இல்ல இப்போ சனி பார்க்கிறாருன்ற போது கரெக்ட், சனி நசிப்பார் எல்லாம் பண்ணுவார். ஆனா வேலையும் கொடுக்கக்கூடியவர், வேலை மூலியமா அவருக்கு ஏன் பணம் கொடுக்க கூடாது? எங்க வேலை மூலமா 8ஆம் வீட்டு வழியா கொடுக்குறாருன்றீங்களா? சனி வந்து பார்க்கும்போது நம்ம அந்த நசிப்பாரு, அவர் வந்து இருக்கிறத அழிக்கக்கூடிய பார்வை தான் அவரோடது. அது 3ஆம் பார்வையா இருக்கு. தனது பார்வையால வேலை பார்க்கிறார். தனது பார்வையால வேலை கொடுக்க மாட்டார். 6ஆம் இடமா இருக்காரே மேம், லக்னத்துக்கும் 6ஆம் இடமா இருக்காரே. யார்? சனி பகவானா? லக்னத்திற்கு அவர் 8 மற்றும் 9க்கு ஆதிபத்தியம் உடையவர். அப்படி எடுங்க.
லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி அவரே. 9ஆம் வீட்டின் ஆதிபத்தை 6ஆம் வீட்டின் வழியாக செய்வார் இந்த சனி. மேலும் இந்த சனி வக்ரகதியில் இருக்கிறார். சனி நார்மலா உட்கார்ந்தாரு தானம்மா வேலை கொடுப்பாரு. அவர் வக்ர நிலையில இருக்காரு இல்லையா? இயல்புக்கு மாறாக தானே காரகத்தை செய்தாக வேண்டும். சனி இயல்பாக இருக்கும் பொழுது என்ன கொடுப்பார்? வேலை கொடுப்பார், அடிமை ஜீவனத்தை கொடுப்பார், நோயை கொடுப்பார், தடை தாமதத்தை கொடுப்பார். இயல்பா இருக்கும் பொழுது தடை தாமதத்தை கொடுப்பார். குறை சொல்லுதல், பிறரை ஏமாத்துதல், வஞ்சகம், இதெல்லாம் தேவையில்லாத விஷயத்தை கொடுப்பாரு. அதுல நல்ல விஷயம் என்னன்னா வேலை, அடிமை ஜீவனம். அவர் இயல்பாக இருக்கும் பொழுது அவர் வக்ரகதியில் இங்க இருக்கிறார். அப்ப இயல்புக்கு மாறாதானே இந்த சனி கொடுத்தாகணும். உங்களுக்கு இந்த இடத்துலதான் நீங்க சனியை புரிஞ்சுக்கணும். பார்வைக்கு தடை தாமதம் தேவையில்லாத விஷயம்தான் பார்வை தடுப்பார். தடை சனி பார்க்கும்பொழுது அந்த இடம் சர்வநாசமாக ஆகும், கெடும். பார்வை அந்த பலன் தான். வக்கரமா பார்க்கிறார்கள் சொல்லக்கூடாது, போட்டு நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. வக்கரமாக பார்க்கும் பொழுது குறைத்து கொடுப்பார்னு வேணா சொல்லலாமே தவிர அதுவும் தவறான ஸ்டேட்மெண்ட். சனி பார்த்தால் சர்வநாசம் கெடத்தான் செய்யும். ஆனால் இதே சனி இயல்புக்கு மாறாக தான் அமர்ந்த வீட்டின் வழியாக காரகத்தை கொடுத்தே ஆக வேண்டும். 6ஆம் வீட்டுல சனி இயல்பா அமர்ந்தா இவர் வேலைக்கு போயிருப்பாரு. இப்ப இந்த சனி புக்தியில வேலை செய்யணும். இப்ப அவர் வேலை செய்யறாரான்னு கேளுங்க. அம்மா நீங்க இப்ப தொடர்ந்து வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களாமா? இல்ல மேம், ஜாபே கிடைக்க மாட்டேங்குது. நான் நிறைய அப்ளை பண்றேன், கிடைக்க மாட்டேங்குது. அதான் ஏப்ரல் 2024 மேல உங்களுக்கு வேலை கிடைத்ததா? வேலை செய்தீர்களா இன்று வரை? இல்ல மேம். அப்ப ஏன் கொடுத்துருக்கணும் இல்லையா? சனி 6ஆம் வீட்டில் அவரோட காரகத்தை கொடுக்கணுமா இல்லையா? ஏன் கொடுக்கல இந்த இடத்துல? ஏனென்றால் அவர் வக்ரகதியில் இருக்கிறார். அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆதிபத்திய ரீதியாக செய்யலாம், ஆனா காரக ரீதியாக இந்த இடத்த அடிமை ஜீவனத்தை கொடுக்க மாட்டார். ஏனென்றால் இவர் வக்ரகதியில் இருக்கிறார். இவங்க ஒரு எக்ஸாம்பிள், லைவ் எக்ஸாம்பிள். செகண்ட் பார்ட் ஆஃப் குரு தசையோட செகண்ட் பார்ட்ல நான் சொல்றேன். சரி, செகண்ட் பார்ட்டே எடுங்களேன், 2ஆ பிரிங்க. அப்ப என்ன புக்தி நடக்குதுன்னு பாருங்க. அந்த காரக ஆதிபத்தியத்தை மட்டுமே கொடுப்பார். செகண்ட் பார்ட் எடுங்க. இப்ப வந்து இவருக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பித்தது எப்போ அப்படின்னா 2022 இல்லைங்களா? 16 வருஷங்களா? நீங்க தான் கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்லணும். 8 வருடத்துக்கு 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 முதல் 8 வருடம் 2030 வரை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2030 வரை இவருக்கு தொழில தானே கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆதிபத்திய ரீதியா. ஆனா வேலையை கொடுக்கல கன்ஃபார்மா. 12ஆம் அவரோட விரயஸ்தானத்துல இருக்காரு குரு. அதான் அப்ப பேரளவுக்காவது கொடுத்துருக்கணும் இல்லையா? பேருக்காவது ஒரு தொழில் இருக்கணும் இல்லையா? தொழில் அவங்க ஏதோ நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க போல. அதத்தான் அவங்க ஆரம்பிச்சு நஷ்டம் ஆயிடுச்சு. எப்பவும் ஆரம்பிச்சீங்க தொழில்? 2017 சம்திங். ஆமா 17 3 வருஷம். 18 19 20 க்ளோஸ் ஆயிடுச்சு. அவங்க குருதசாலே ஆரம்பிக்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் மேற்கொண்டு கொடுத்ததால சொல்லுங்க. சொல்லுங்க சார். அவங்க மேடம் வந்து குருதிசையோட பாதி நல்லது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே பாக்குறாங்க. அந்த பாதிக்கு மேலங்கிறதுல புத்திகள்ல ஏதோ ஒரு 2 புத்திகள் தான் வேலை செய்யுங்க. தப்பா இருக்கும்போது அந்த புத்தியும் வேலை செய்யாம போயிடும். அதுதான் நான் உங்களுக்கு அந்த இதுல சந்திரன் கண்டிப்பா அது வேலை செய்யாதுங்க. கண்டிப்பா. உங்க கருத்து சரியானதுதான். புத்திநாதர்கள் என்ன செய்யறான்னு பாருங்க. நான் வந்து 2ஆ ஏன் பிரிக்க சொன்னேன்னா ஆதிபத்தியத்தை எடுத்து நடத்துவார்கள் என்பதற்காக தான் சொன்னேன். முதல் பாதியை நன்று செய்வார், பின்னாடி வந்து கெட்ட செய்வார்லாம் எந்த ஒரு தசாக்களும் முடிவு செய்ய மாட்டாங்க. அவங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. புத்திநாதர்களை விட்டு சரியாக செய்ய வேண்டிய இடத்தில் சரியாக செஞ்சிருவாங்க. நல்லது செஞ்சாலும் அதிகமா செஞ்சு கொடுத்துருவாங்க, கெட்டது செஞ்சாலும் செஞ்சு கொடுத்துருவாங்க. சோ புக்திகள் வந்து பலவான்றது அதனாலதான் ஐயா குறிப்பிடுறாரு. டிஆர் சிஸ்டம் மட்டும் வைத்து பதில் சொல்ல வேண்டாம். அது ஐயா நமக்கு கொடுத்தது வந்து ஒரு வரப்பிரசாதம், அது ஒரு இண்டிகேட்டரா யூஸ் பண்ணிக்கணும். ஆனா அதை தாண்டி அந்த கடைசியா தான் அதை எடுக்கிறேன். இப்போ நம்ம தசாவை பார்க்கும் போதுதானே நம்ம கடைசியா தானே எடுப்போம். தசா பார்க்கும் போது தானே எடுப்போம். முன்னாடி எல்லாம் வந்து நம்ம தசா ஆமாமா அது எடுத்தோடனே நம்ம எடுக்கிறது இல்ல. தசாவில அந்த டிஆர் சிஸ்டம் போட்டு பாக்குறோம், புக்திநாதனுக்கு போட்டு பாக்குறோம். ஆனாலும் புக்திநாதன் என்ன நிலைமையில் இருக்கிறார், நட்பு பகை பார்க்க வேண்டும். ஷட்பலம் என்று சொல்லக்கூடிய முக்கியமான திக்பலத்தை பார்க்க வேண்டும். யார் பார்வையில் அமர்ந்திருக்கிறாங்க, யாரோட இணைவு பெற்று இருக்கிறாங்க. ஏன்னா இணைவு, திக்பலம்
இந்த ஷட்பலத்துல 6 பலம் சொல்லுவாரு. சோ முக்கியமா அதுல திருப்பலத்தை வந்து நம்ம முன்னெடுத்து வைத்து பார்க்க வேண்டும். சுபத்தன்மையில் இருக்கிறாரா, பாவத்தன்மையில் இருக்கிறாரா, அயன சேஷ்ட பலம் எல்லாம் தலைநடையாக எடுக்கலாம். ஆனால் நம்ம பிராக்டிக்கலா நம்ம அப்ளிகபிள் பண்ணும்போது பாத்தீங்கன்னா திருப்பலத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுலதான் சுபத்தன்மை பாவத்தன்மை ஒளிஞ்சிருக்கு. சோ அதனால நீங்க ரெண்டா பிரித்து கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ஆனா புக்திகளுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க என்ன செய்ய வராங்க அப்படிங்கறதை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். ஓகே, தேங்க்ஸ். நன்றி அம்மா. சரி, ஜீவா மேடம் ரைஸ் பண்ணிருக்காங்க. மேம் சொல்லுங்க மேம். 8 கூடையவனை வந்து 6ல் மறைஞ்சிருக்கிறான் இல்லைங்க மேம், அதுக்கு அதுதான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இல்ல என்னோட இது என்னன்னா 8ங்கிறது எல்லாமே கண்டம் அவமானம் இந்த மாதிரி இருக்கும்போது அது மறையும் பொழுது அதுக்கு ஆப்போசிட்டா இருக்காதா அப்படிங்கறது என்னுடைய டவுட். நீங்க அந்த பேசிக்ல இருக்க கூடாதுமா. 6ல மறைஞ்சிட்டாங்க, 8ல மறைஞ்சிட்டாங்க, இதெல்லாம் பேசிக்ஸ். அந்த வீட்டின் வழியாக செய்வார். என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவார். 8ஆம் ஆதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் 6ஆம் வீட்டின் வழியாக வக்ரகதியில் அமர்ந்து நடத்துகிறார். புக்தி அப்படின்னா 6ஆம் வீட்டின் வழியாக செய்வார். இங்க அவர் மறைஞ்சிட்டாரு, 8ஆம் ஆதிபத்தியத்தை வந்து குறைச்சு கொடுப்பார்லாம் இல்ல. 8ஆம் ஆதிபத்தை நடத்தே தீர்வார். ஆனால் 6ஆம் வீட்டின் வழியாக நடத்துவார். அந்த சொல்லுங்க. கோச்சார குரு மாறும் பொழுது இப்ப வந்து புதன் மேல பிறப்பு கால ஜனன கால புதன் மீது கோச்சார குரு பார்வைப்படுது இல்லைங்களாமா, அப்ப ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? கேள்வி இன்னும் தெளிவா மிதுனத்துல இருந்து 9ஆம் பார்வையா புதன் மேல படும். இன்னும் பாகைகள் நகரும் பொழுது இன்னும் 24 டிகிரி இருக்கிற புதன் மேல பிறப்பு கால புதன் மேல படும் இல்லைங்களா, அப்ப ஏதாவது இந்த தடைகள் அது ஆல்ரெடி சொல்லியாச்சுமா. அது புதன் புக்தி கொடுத்தே தீர்வாரு. அதற்கு கோச்சாரம் சப்போர்ட் பண்ணும், அவ்வளவுதான். கரெக்டா பாருங்க, டிசம்பர் 26ல பாருங்களேன் கோச்சாரம். யாராவது போட்டீங்கன்னா அப்படி எனக்கு சொல்லலாம், ஸ்கிரீன் ஷேர் வேணா பண்ணுங்க. அந்த டிசம்பர் 26ல பாத்தீங்கன்னா மிதுன மனையில் இருக்கிறாரா இல்ல கடகமனைக்கு வராரா இல்ல மிதுன மனையில இருந்து அந்த பாகை அடிப்படையில கண்டிப்பா இந்த பிறப்பு கால புதனை பார்ப்பாரு. ஏற்கனவே புதன் நல்லது செய்ய கடமைப்பட்டவர். இதுல இந்த கோச்சார குரு பார்க்கும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிரும். கோச்சாரம் எப்பவுமே வந்து நல்ல விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ண செய்யும். ஏன்னா அப்ப புக்தியுமே நல்லதுதான் செய்வாரு. இல்ல புக்திநாதன் ரொம்ப கெடுதலை செய்யறாரு அப்படின்னா அப்ப கோச்சார ரீதியா குரு பார்க்கிறாருன்னா அந்த கெடுதலை குறைப்பார் என்று அந்த இடத்துல நம்ம பலனை சொல்லலாம். ஜாதகர் வந்து ஒரு உயிருக்கு போராடும் ஒரு நிலைமையில் இருக்கிறார் அப்படிங்கிறது வராங்கன்னா அந்த டைம்ல நம்ம புக்திகளை பார்த்து விட்டு அன்றைய கோச்சார ரீதியாக குரு சுபகிரகங்களின் பார்வை இணைவு இருந்தது அப்படின்னா அவர்கள் இந்த லக்னத்திற்கு பாதகாதிபதியாக இல்லாமல் இருந்தார்கள்னா நல்ல விஷயம், அவர் பிழைத்துக் கொள்வார் என்று சொல்லலாம். அப்போதான் அந்த கோச்சாரத்தை தொட்டு பலன் சொல்லணும். ஆனால் கோச்சாரம் உண்டு, அதை எடுக்க வேண்டும். மேடம், குரு புத்தியில சந்திர புத்தியில இவங்க மீண்டும் நியூட்ரஸ் ப்ராப்ளம் வருமா? அப்ப வந்து வரும் சார், கண்டிப்பா. அந்த சந்திர புக்தியில மறுபடியும் பாத்தீங்கன்னா யுட்ரஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். இல்ல மாமியார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அப்ப உடல் ரீதியான பிரச்சனை, தாய்க்கு பிரச்சனை, இது போன்ற விஷயங்கள் வரும். ஏன்னா இந்த சந்திரனை கணக்கு பண்ணுங்க. தாய் என்பவர் 4ஆம் இடம், 7, 8, 9, 9க்கு 7, 8, 9. அதே போல பார்த்தீங்கன்னா இவருக்கே உடலுக்கு பார்த்தீங்கன்னா 7, 8, 8ஆம் இடத்தின் வழியாக நடத்தும் பொழுது இவருக்கு நிச்சயமாக அது தொடர்பான பிரச்சனை வரும். யூட்ரஸ் ரிமூவ் பண்ற அளவுக்கோ இல்ல யூட்ரஸ் சம்பந்தமான இல்ல சந்திரனா வந்து இந்த ஹார்மோன்ஸுக்கும் சந்திரன் தான் வந்து காரகர். சோ இது போன்ற பிரச்சனைகள்லாம் அவருக்கு சந்திர புத்தியில நிச்சயமாக வரும். யாரும் ஒருத்தங்க மாமியாரால பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, வந்திருக்கணும் அப்படிங்கறது சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா இவங்க இன்லா அவங்களாலையும் பிரச்சனை இருக்கதான் செஞ்சது. அந்த காரக ரீதியாக கண்டிப்பாக கெடுபலனை இந்த சந்திரன் கொடுக்க கடமைப்பட்டவர். ராகவன் சார் சொல்லியிருந்தாங்க மேம். கரெக்ட். வாழ்த்துக்கள் அவருக்கு. ஸ்ரீதரன் சார் சொல்லுங்க. மேம் திரும்பவும் இந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் வரும்னு சொன்னீங்களா, அது எந்த இயர் அந்த மாதிரி சொன்னீங்க, சொல்ல முடியுமா? டக்குனு யூட்ரஸ் எடுத்துட்டாங்கன்னு எங்களுக்கு 2033. இல்ல எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் எடுக்க சொல்லி சொன்னேன் 2000
20 டிசம்பர்ல நான் சொன்னேன். ஆனா எடுக்க முடியாது. ரொம்ப இறந்து போற மாதிரி ஆயிடும், உயிரே போகும், அதனால எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் கேக்குறேன். 2033மா 2030க்கு மேல 33க்கு மேல. ஓகே ஓகே மேம். அப்ப வந்து உங்களுக்கு அப்ப உங்களோட தாய்க்கு என்ன வயதாகும்? ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க. இப்போ 60 மேம். 25. இப்போ 25ல 60, 33னா 8 இன்னும் வருஷம். 73. ஆமா. அப்ப தாய்க்கும் பார்த்துக்கணும்னு சொல்லிக்கலாம். மேடம் தாய்க்கு மேபி எனக்கு வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு தான் வரும். ஏன்னா 2ஆம் அதிபதி மாரக அதிபதியா வருது. அது 8ல இருந்து புத்தி நடத்துறதால இவங்களுக்கு அது எந்த மாதிரி 8ஆம் அதிபதி மர்ம உறுப்புகளுக்கான ஒரு சம்பந்தப்பட்டது. ஸோ அதோட புத்தி நடத்தக்குள்ள கண்டிப்பா நியூட்ரஸ் ப்ராப்ளம் கொஞ்சம் பயங்கரமான ப்ராப்ளம் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டும் சேர்ந்து வரலாம். ஏன்னா இங்க பொது மாரகலாம் நம்ம எடுக்க வேண்டாம். உண்மையாலுமே ஒரு மாரக தசா வரும்பொழுது நிச்சயமாக மாரகத்தை கொடுப்பாரு. அப்ப இவருக்கு மாரகத்தை கொடுக்க வேண்டும் என்றால் செவ்வாயோ ராகுவோ தான். உங்க தந்தை இறந்தது அந்த பீரியட் தானேமா? மேம் 2002 மேம். அதான் செவ்வாயோட தசால தான் இருந்திருக்காரு. அதாவது இந்த இடத்துல இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். சார் நீங்க பாஸ்கர் சார் தானே பேசுறீங்க? ஆமா மேடம், ஆமா மேடம், சொல்லுங்க. ஆமா, நீங்க சொன்ன பாயிண்ட் வேலிட் தான் சார். 2 பேருக்குமே பிரச்சனை வரும். தாய்க்கு கூடுதலா கவனம் எடுத்துக்கணும்னு சொல்லிடலாம். அதே போல பார்த்தீங்கன்னா, ஏன்னா வயதையும் நம்ம கம்பேர் பண்ணணும் இல்லையா? அதே போல பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் இவங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. ஒருவருக்கு மாரகம் மரணத்திற்கு ஒப்பான கண்டம் இல்ல மரணம் நடந்தே தீரும் என்பதற்கு எப்ப கணிக்கணும் அப்படின்னா, ஏன்னா நான் பொதுவா உங்களுக்கு டேட் இதெல்லாம் கொடுக்குறேன். அதை வைத்து நீங்களும் முயன்ற அளவுக்கு கொண்டு வரீங்க. பட் மாரகம் என்பது மரணத்திற்கு ஒப்பான கண்டம் அல்லது மரணத்திற்கு ஒப்பான கண்டம் வந்து சரியாகுதுன்னா அங்க குரு சுக்கிரன் இவர்கள் சுப கிரகங்களின் பார்வையோ இணைவோ இருந்து அங்கே காப்பாற்றப்படுவார்கள். ஒருவேளை அவங்களோட பார்வைகள் இல்ல, கோச்சார ரீதியாகவும் அன்று கிரகங்களின் சஞ்சாரங்கள் சரியாக இல்லை அப்படின்னா அங்கு மரணம் நிகழ்ந்து தீரும். ஆனால் முதலில் நடக்குமா நடக்காதா எப்படி கெஸ் பண்றது? இப்ப இவருக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு வரக்கூடாத ஆகாத வேண்டாதவர் செவ்வாய். இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்திற்கு ரோகாதிபதி, அவரே மாரகால். உபய லக்னத்திற்கு அவரே மாரகால். சரியாக சொல்லணும் அப்படின்னா இந்த லக்னத்திற்கு மாரகால் தசா, அதே போல தந்தைக்கும் பாருங்க, தந்தை என்பவர் 9ஆம் இடம், அவருக்கும் மாரகால் தசா. 2 பேருக்கும் மாரகால் வர வேண்டும். இது பொதுவான ஒரு விதிதான். தந்தைக்கும் இந்த செவ்வாய் மாரக தசா, ஜாதகருக்கும் மாரக தசா. அப்ப யாருக்கு வந்து இந்த கெடுதலான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறதை நம்ம பார்க்கணும். இங்க தந்தைக்கு தான் நடந்திருக்கு. அந்த 2002ல தந்தைக்கு நடந்திருக்கு. காரணம், இந்த தந்தை ஸ்தானத்திற்கான இந்த மாரகால் இந்த இடத்துல ராகு அங்கே அமர்ந்திருக்கிறார். மேலும் ஒருவேளை 7 8ன்னா 8க்கு 8ஆம் வீட்டில் இந்த மாரகம் நடக்கிறது. புரியுதுங்களா? 8க்கு, அதாவது இந்த 9ஆம் இடம் லக்னத்தாக கருதி கொள்ளுங்கள். இந்த லக்னத்திற்கு இந்த செவ்வாய் மாரகால் தான். அதே போல இவர் லக்னமா நம்ம பார்த்துட்டோம், ஒருத்தங்களை மரணத்தை பற்றி பேசுகிறோம் என்றால் 4 8 பார்க்க வேண்டும். 4 8 12. ஏன்னா 4 என்பது தேக சுகம், ஹெல்த். 8 என்பது ஆயுள் ஸ்தானம், 12 என்பது விரயம். அப்ப 4ஆம் இடத்திற்கு லக்னத்திற்கு ஆயுள் ஸ்தானம் என்பது 8ஆம் இடம். இந்த ஆயுள் ஸ்தானத்திற்கு பாருங்க கரெக்டா 8ல் அமர்ந்திருப்பாரு இந்த ராகு. அதனாலதான் இது வந்து நான் வந்து உங்களுக்கு மேலோட்டமா சொல்றேன். இதுக்கு இன்னும் இன்டெப்தா எடுக்க வேண்டிய பலன்கள் இருக்கு. ஆனாலும் இந்த செவ்வாய் என்பவர் 2 பேருக்குமே மாரகாலாக வந்ததால் தந்தையை பாதிக்கிறது. தந்தையின் ஆயுள் ஸ்தானத்திற்கு ராகு அங்கே அமர்ந்திருக்கிறார். சோ அதனால பாதிப்பு அவருக்கு அதிகமாக இருந்திருக்கிறது. சோ ஒருவேளை இவங்களுக்கு பாதிப்பு இருந்திருக்குமா இல்லையா அப்படின்னா, இவருக்கு இந்த மாரகால் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா அவர் நடத்துறதுக்கு காரணம் என்ன இல்லை அப்படின்னா, இந்த லக்னத்திற்கு அவர் பாவகர்த்தாரியில் போய் அமர்ந்துட்டார். அதனால லக்னத்திற்கு அவர் நடத்த மாட்டார், ஆனால் அதுவே 9ஆம் வீட்டிற்கு நடத்துவார் என்பது இந்த இடத்துல சொல்லலாம். சோ இதற்கு இன்னுமே நீங்க இன்டெப்தா இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்ம உள்ளார போய் பேசணும்னாலும் நிறைய இதுல பேசணும். மேடம், அந்த லக்னத்துக்கு பாவகர்த்தாரி சொன்னீங்களா, அது can you please repeat it? I couldn't. செவ்வாயை பாருங்களேன். செவ்வாய் வந்து இங்க அமர்ந்திருக்கிறது வந்து பாதக மாரகம் ஏறினாலும் இந்த சனிக்கு சந்திரனுக்கும் நடுவுல இங்க இருக்கிறாரு. ஏன் இத பாவகர்த்தாரியா நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, இந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா தேய்பிரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு 3 நாட்களிலோ 4 நாட்களிலோ இவர் முழுமையான அமாவாசையை நெருங்கி கொண்டிருக்கிறார். அதை வைத்து நான் இங்கே சொல்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சனி அமர்ந்திருக்கிறார். இந்த அவருக்கு இடதுபுறத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து தேய்பிரை நோக்கி செல்கிறார். இதை இவர் வளர்பிரை நோக்கி சென்றால் இவர் வந்து பாவகர்த்தாரி என்று சொல்ல தேவையில்லை. இதை நான் ஒளியின் அடிப்படையில சொல்றேன்.
அதாவது சந்திரன் தேய தேய அவர் சனிக்கு ஈக்குவலான ஒரு நபராக மாறுவார். காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய ஒளித்தன்மை குறைந்து கொண்டே செல்லும்போது தன்னுடைய இயல்பான காரகத்துவங்களை கொடுக்க முடியாது. மேலும் பார்த்தீங்கன்னா, அமாவாசை சந்திரனா கடுமையான இருள் சொல்லுவாங்க. கடுமையான இருள் சொல்லுவாங்க. அப்ப அவர் சனிக்கு ஈக்குவலா கூட நம்ம இங்க ஒப்பிட்டுக்கலாம். இங்க ஒளி குறைந்த அளவு இருக்கிறதுனால பாவகிரகம் என்று இங்கே நான் சந்திரனை எடுக்கிறேன். பொதுவா சந்திரன் வந்து பாவகிரகம் இல்லைங்கிறது கூற்று. விதிகளை தெரிந்து கொள்ளும்னா விதி விலக்குகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்ப சந்திரன் தேய்ந்து அவர் இன்னும் 2-3 நாள்ல தேய்ந்து அமாவாசை ஆகிறாருன்னா அந்த சந்திரனுக்கு ஒளி கிடையாது. அவர் மிகுந்த பாவத்தன்மையை செய்யக்கூடியவர். அதனாலதான் இவங்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான நோய்கள், இல்ல கர்ப்பப்பை வந்து அது சம்பந்தமான ரத்தப்போக்கு, அது சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் அதிகமாவே அந்த காலகட்டத்துல இருந்திருக்கு. குறிப்பாக அது சந்திர புக்தியிலும் அடுத்து 2033 வருது. அப்ப நீங்க சொல்ற மாதிரி யுட்ரஸை ரிமூவ் பண்ற மாதிரி ஒரு காலகட்டம் அது அமைப்புல வரும். அதே போல தாய்க்கும் அங்கே பிரச்சனை ஏற்படும். சரி, எனக்கு இப்போதைக்கு தெரிந்த வரையிலும் சொல்லியிருக்கேன். இன்னும் கேள்வி கேட்டால் அப்பொழுது ஏதாவது எனக்கு தோணும். இல்ல நீங்க ஏன்னா இப்ப ஒரு டைம் ஆயிடுச்சு. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, இன்றிலிருந்து ஒரு சின்ன மாற்றம் என்னன்னா, அடுத்த அரை மணி நேரம் தினமும் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு புதிய முயற்சியோடு இன்று முதல் பாடத்திட்டங்கள் வரிசையாக தொகுத்து இதுல வந்து வாலண்டியர்ஸ் இருக்காங்க, அவர்களால் வழங்கப்படும். இந்த ஜாதகத்தை நாம் நன்றாக ஆய்வு செய்து விட்டோம். இவருக்கு உழைப்பில்லாத வருமானம் கணவன் ரீதியாக பேரளவுக்கே கிடைக்கும், சொற்பளவுக்கே கிடைக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா, 2ஆம் திருமணம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் திருமணத்தை பத்தியும் இவர் கேட்டிருந்தாரு. 11ஆம் அதிபதி அவரே சுக்கிரன் ராகு பிடியில் இருக்கிறார். இல்ல 2ஆம் திருமணமும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் அளவிற்கு இருக்காது. அப்படி ஒருவேளை அதை செய்யணும் அப்படின்னா ராகு எடுத்து செய்யணும். அதுவும் 2035க்கு மேல வயதும் ஒரு காரணம் இருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலும் கேட்டா வந்து ஐம் நாட் சஜஸ்டிங் ஃபார் செகண்ட் மேரேஜ் தான் நான் சொல்லுவேன். செவ்வாயும் இங்கே கெட்டு போய் தான் இருக்கிறார். இவருக்கு சரியான நிலைமையில் இல்லை. மூலம் 3ல தான் இருக்கிறாரு. மேடம் இப்போ செகண்ட் மேரேஜ் செட் ஆகலன்னு சொல்றீங்க, கரெக்ட், ஓகே. தேர்ட் மேரேஜ் பண்றாங்கன்னா அதுக்கு எப்படி மேடம் பாக்குறது நம்ம? செகண்ட் மேரேஜ் நடந்தா தானே சார் அடுத்தது அதற்கு பார்க்கணும். இல்ல மேடம், ஓகே, இல்ல கரெக்ட். அது இல்ல காரணம் என்னன்னா, இப்போ பாத்தீங்கன்னா என்னோட ரிலேட்டிவ்ல எங்க சித்தியை வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு தேர்ட் மேரேஜ் பண்ணிருக்காங்க. ஸோ எந்த பாவத்தை பாக்குறது, எந்த காரகத்தை பாக்குறது? ஆனா நல்லா இருக்கு, திருமணத்தை ரெண்டு மேரேஜ் பண்ணி. சரி, ரைட், உங்க கேள்வி புரிந்து விட்டது. திருமணத்தை பொறுத்தவரையும் 3, 7, 11 இந்த பாவங்கள் தான் திருமணத்தை கொடுக்கும். 9 மேரேஜ் வேணாலும் பண்ணிக்கலாம் சார். ஆனா இந்த 3, 7, 11 இவர்களே வந்து திரிகோண வழியாக நடத்தக்கூடியவர். ஒருவருக்கு 3ஆம் பாவத்தின் வழியாக முதல் திருமணம் நடந்தால் 7ஆம் அந்த திருமணம் முறிவடைகிறது அப்படின்னா 11ஆம் அதிபதி அடுத்த திருமணத்தை கொடுப்பார். 11ஆம் அதிபதியாக இருந்து அந்த திருமணமும் முறிவு பெற்றால் 7ஆம் அதிபதி அந்த அதற்கு அடுத்த திருமணத்தை கொடுப்பார். இப்படிதான் இது ஒரு சைக்கிளிக்கா வரும். 3, 7, 11 கோணங்கள், அந்த நட்சத்திரங்கள் தான் இந்த இடத்துல வேலை செய்யும். நட்சத்திர நாதர்கள், அந்த கோணங்கள் ஏன் வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். 3ஆம் ஆதிபத்தியம் இயங்கினால் 3, 7, 11 இது வந்து பொதுவாக ஐயா சொல்லி கொடுத்ததுதான். திருமணத்தை பொறுத்தவரை ஒருவருக்கு முதல் திருமணம் 3ஆம் ஆதிபத்தியம் வழியாகவோ அல்ல அதிபதிகள் நடத்தினாலோ, ஏன்னா எப்படினாலும் சுக்கிரனோட அந்த இடத்துல ஒரு காம்பினேஷன்ஸ் வந்துரும். அந்த திருமணம் முறிவு பெற்றால் அடுத்தது 11ஆம் அதிபதி கொடுப்பார். ஆனால் பொதுவாக 7ஆம் இடம் என்பது கணவர், பார்ட்னர், கலத்திரம். அது கல உதிரம் என்பதால் அதை கணவர் அந்த திருமணம் என்று சொல்லக்கூடிய அந்த 7ஆம் பாவத்தை பார்க்கிறார்கள். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒரு ஜாதகத்தில் 3ஆம் அதிபதியும் திருமணத்தை நடத்தி வைப்பார். அப்போ 3, 7, 11 இந்த தசாக்களோ இந்த புக்திகளோ தசாநாதன் முடிவு பண்ணணும். 3ஆம் வீட்டின் வழியாகவா, 7ஆம் வீட்டின் வழியாகவா, இல்ல 11ஆம் வீட்டின் வழியாகவா நடத்துறாரா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு, ஒருவேளை அவருக்கு 2ஆம் திருமணமும் முறிவு பெற்றிருந்தால் 3ஆம் திருமணத்திற்கு நாம் சொல்லலாம். ஆனால் நடக்குது, 3ஆம் திருமணம் கூட நடக்குது. அதற்கு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இந்த 3, 7, 11 இந்த கட்டங்களை புரிஞ்சுக்கணும். மேடம் நீங்க சொல்லுங்கண்ணா. இந்த பையன் கேட்ட அந்த கேள்விக்கு வந்து 11ஆம் பாவம் அப்படிங்கிறதே வந்து அதிகப்படியான ஆசையை குறிக்கக்கூடிய இடம்தான் மேடம். அதாவது அபிலாசை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து அது 2ஆம் திருமணம், 3ஆம் திருமணம், 4ஆம் திருமணம்னு வரிசையா வந்து அந்த 11ஆம் அபிலாசையை குறிக்கக்கூடிய பாவம் வலுப்பு வரும்போது இந்த ஜாதக கேட்ட கேள்விக்கு அது அந்த மாதிரிதான் பதில் வருது மேடம். அதான் 11 2ஆம் திருமணம்னா அப்ப 3ஆம் திருமணத்திற்கு எதை எடுப்பீர்கள்ன்றது அவர் கேட்டாரு.
அதேதான் மேடம், ஒன்றிற்கு 11ஆம் பாவம் தான் அது. மேற்பட்ட அதிகப்படியான ஆசைங்கிறது அந்த 11ஆம் பாவம் தான் அது. இல்ல இது வந்துங்க ஐயா, இது ஒரு விஷயமா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு அப்டேஷன் என்ன அப்படின்னா 3, 7, 11 இந்த 3 பாவங்கள்ல நிச்சயமாக ஏதாவது ஒரு பாவம் அடுத்தடுத்த திருமணத்தை செய்து வைக்கும். ஆனால் அந்த திருமணத்திற்கான யோகம் வந்து இருக்கும் நம்ம ஜாதகத்துல. 11ஆம் இடம் வலுப்பெற்றுதான் இருக்கணும். நீங்க சொல்றது கரெக்ட் தான். 11ஆம் இடம் வலுப்பெற்று 11ஆம் அதிபதி நன்றாக இருந்தால் 1ற்கு மேற்பட்ட திருமணம் என்பது உறுதி. அதுல குறிப்பா இந்த 11ஆம் அதிபதி 7லோ 7ஆம் அதிபதி 11ல அமர்ந்தால் இருதார யோகம் 3 தார யோகங்கள்லாம் போகுது. அந்த தசா வந்தா நிச்சயமாக அங்க டிவோர்ஸ் நடந்துருது. அப்படிதான் இந்த ஜாதகத்துல 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் அமர்கிறார். குறிப்பா பாத்தீங்கன்னா அவருக்கு ராகு தசால திருமணமாயி அப்பயே டிவோர்ஸ் ஆயிடுச்சு. சோ இதற்கு இந்த ஜாதகம் உதாரணம். நீங்க சொல்ற மாதிரி அண்ணா 11ஆம் அதிபதி நிச்சயமாக நன்றாக இருந்தால் 1ற்கு மேற்பட்ட திருமணத்தை கொடுப்பார். இவருக்கோ 11ஆம் வீட்டில் ராகு அமர்ந்து சுக்கிரனையும் வந்து அவர் பீடிச்சிருக்கிறாரு. அப்ப நியாயமா பார்த்தா இங்க செவ்வாயோ அல்லது இந்த ராகு சுக்கிரனை பிடித்தால் சுக்கிரன் வந்து ராகுவின் அந்த புக்தியிலே நடக்க வேண்டும். இவர்கள் தான் தர வேண்டும் திருமணத்தை. செவ்வாயோ அல்லது ராகுவோ தர வேண்டும். இங்கே சுக்கிரன் தர கடமை இல்லாதவர். அது இல்லாம இவருக்கு 12ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். மேலும் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் பார்வையும் வந்து பாகை அடிப்படையில 12ஆம் இடத்தில் அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாயும் பார்க்கிறார், சனியும் பார்க்கிறார். அப்போ அந்த 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் வந்து இவருக்கு இயல்பா நடக்காதே. திருமணம் செய்தாலும் அந்த 12ஆம் இடத்திற்குரிய விஷயங்கள்லாம் கரெக்டா இருந்தாதானே அந்த திருமணம் வந்து ஒரு சுகித்த நிலைமையில் சந்தோஷமாக போகும். அது இல்லாம இவருக்கு சுக்கிரன் ராகு பிடியில போய் மாட்டிக்கிட்டாரு. அந்த வீட்டின் அதிபதி மேடம் என்னங்கம்மா குழந்தைகள் இருக்காங்களா மேடம்? இவங்களுக்கு குழந்தை இருக்காங்க, ஒரு பெண் குழந்தை. இவருக்கு 2ஆம் திருமணத்திற்கு வாய்ப்பில்லை. 3ஆம் திருமணத்துக்கும் வாய்ப்பு இல்லை மேடம், கரெக்டுங்களா? 12ஆம் இடம் சரியா இல்லைங்களா? 3 இல்ல அதுதான் மேடம், 2, 3, 4, 5 நீ சொல்றீங்கல்ல 9 திருமணம் கூட பண்ணலாம். 9 திருமணம் கூட இந்த ஜாதகாரர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடலாம்ல. ஒருவர் 2ஆம் திருமணமே செய்ய தகுதி இல்லைன்னா அந்த ஜாதகத்தை வைத்து 3ஆம் திருமணம் பேசும்பொழுது அது லாஜிக்கா இடிக்குது இல்லைங்களா? நம்ம அதை பேசவே கூடாது. இந்த ஜாதகத்தை பத்தி சொல்றீங்கன்னா 2ஆம் திருமணத்திற்கே வழி இல்லை, 3ஆம் திருமணத்தை பத்தி பேசும்போது அது அபத்தமாக தெரிகிறது அல்லவா? இல்ல பொதுவா கேட்ட முடியாது, ஏன்னா சுக்கிரன் பிடியில ராகு, செவ்வாய் அங்க வந்து சனி கூட பேசும்பொழுது காரகம் சரியாக இல்லை. ஒரு பெண்ணுக்கு செவ்வாயும் பார்க்க வேண்டும், சுக்கிரனையும் பார்க்க வேண்டும். இருவருமே வந்து அமர்ந்த இடங்களும் சுக்கிரனும் ராகு பிடியில போய் சென்று விட்டார். இவருக்கு வந்து இந்த ராகு புத்தியில ஒரு சின்ன ஒரு பழக்கம் ஏற்பட்டாலும் அது சரியாக வராது. அதுக்கப்புறம் சனி புத்தியே வந்துருது, சனி தசா. அதற்கப்புறம் வரக்கூடிய சனி தசாவும் நல்ல ஒரு நிலைமையில் இல்லை. சரிங்க ஐயா. மேடம் இவர் வேலைன்னு செஞ்சா தகவல் தொடர்பு வழியா அந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்குமாங்க மேம்? ஆமா, இவருக்கு புதன் நன்றாக இருக்கிறது. முதல் நிலை சுபத்தன்மையில் புதன் இருக்கிறார், சூரியனும் இருக்கிறார். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா புதன் சம்பந்தமான ஒரு தொழில் என்றதோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம இவர் புக்தியை கொண்டு பிழைக்கக்கூடிய எந்த தொழிலும் இவர் செய்யலாம். ஜாதகம் பார்க்கலாம். இவருக்கு ஜாதகம் படித்தார்னா நன்றாகவே வரும். இப்ப படிக்கலாம். ஆமா, அடுத்து வரக்கூடிய புதன் புக்தியில படிக்கலாம். 4ஆம் வீட்டுக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு மேடம். அதனால 1ஆம் இடத்துல அந்த இன்டெலிஜென்ஸ் தான் மேடம் வெளிப்படும். 4ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீட்டுல சரி மறைஞ்சாலும் அவர் குருவோட இருக்கிறாரு, ரைட்டு தான். லக்னாதிபதி அவரே இல்லைங்களா? அதனால இவர் புக்தியை கொண்டு அந்த இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய புதன் சம்பந்தமா ஐடி, கம்யூனிகேஷன், கமிஷன், தரகு, ஏஜென்ட், மார்க்கெட்டிங், டீச்சிங், இதுல எது பண்ணாலும் இவருக்கு சக்சஸ் ஆகும். குறிப்பா பாத்தீங்கன்னா அவர் 3ஆம் வீட்டையே பார்க்கிறார் இல்லைங்களா இந்த புதன். அப்ப தகவல் தொழில்நுட்பம், புதன் என்பவர் அந்த 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால கைகளால் செய்யக்கூடிய வேலை, அது எழுத்து பணியாகவும் இருக்கலாம், இல்ல கம்ப்யூட்டர்ல வந்து இவங்க டேட்டா என்ட்ரி, ஸோ இது போன்ற விஷயங்கள், இல்ல அக்கௌண்ட்ஸ் என்ட்ரி பண்றது, கைகளால் செய்யக்கூடிய எந்த வேலையும் இவருக்கு தகுதி உள்ளவரே. அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. இப்ப இருக்கிற இந்த தசால இன்வெஸ்ட் பண்ணார்னா மறுபடியும் தொழில் வந்து தொய்ந்து போயிடு, துளைத்து விடுவார் பணத்தை. ஏன்னா இங்க குருவே வந்து 50% செய்யத்தான் கடமைப்பட்டவர்.
அதனால இவர் வந்து புத்தியை கொண்டு பிழைக்கும் எந்த தொழிலும் புதன் சார்ந்த தொழிலை செய்யலாம். மேடம் இவரோட தந்தை பத்தி சொல்லுங்க மேடம். ஒரு தந்தை வந்து பார்த்தீங்கன்னா இவங்கதான் பூலித்தேவன் பரம்பரை அல்லவா. ஆமா. தந்தை சூரியன் வந்து திக்பலத்துல தான் இருக்கிறாரு. 9ஆம் இடமும் நன்றாக நல்லா இருக்கு. சிம்மமும் நல்லாதான் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா 9ஆம் இடமும் நன்றாக தான் இருக்கு. என்ன ஒரே ஒரு கெட்ட விஷயம் அப்படின்னா, இந்த 9ஆம் நீங்க 9 லக்னமா போட்டுருங்க. இந்த இடத்துல இந்த 9 நீங்க லக்னமா போட்டீங்கன்னா 9ஆம் இடத்தில் இந்த லக்னத்திற்கு மாரக பாதகர்கள் என்று சொல்லக்கூடிய குரு அமர்ந்திருக்கிறார். அது தவறு தானே. மேலும் மாரக பாதகர்கள் வலுவடையக்கூடாது. அப்போ 9ஆம் இடத்தில் புதன் அமர்ந்தாலும் அவர் நல்ல ஒரு புத்திசாலி தான். இந்த லக்னத்திற்கு பாதக மாரகர் என்று சொல்லக்கூடிய, அதாவது இந்த ஜாதகியோட லக்னத்திற்கு பாதக மாரகர் என்று சொல்லக்கூடிய குரு அமர்வது ஒரு தவறு தான். அதே போல இந்த லக்னத்திற்கு இந்த புதனே பாருங்க 8ஆம் அதிபதியா வந்துருவார். இது வந்து ஒரு ஸ்திர லக்னம் தானே, கும்ப லக்னம் தானே. இவர் வந்து பஞ்சமாதிபதியாக அமர்ந்தாலுமே அவரே இவருக்கு மாரகாலின் அதிபதி. சோ அதெல்லாம் கொஞ்சம் கணக்கு எடுத்துக்கணும். ஆனால் இவரது தந்தை பெயர் சொல்லும் அளவிற்கும் இவர்கள் பரம்பரை பெயர் சொல்லும் அளவிற்கும் இருக்குது அப்படிங்கிறது இந்த 9ஆம் இடம் காமிச்சிடுச்சு. நன்றி மேடம். குரு அமர்ந்ததால என்ன மேடம்? ஆமா ஆமா, சிறப்புடைய குடும்பம், ஒரு பெயர் வாங்கின ஒரு குடும்பம் அப்படிங்கறது சொல்லிடும். சூரியன் 10 திக்பலமானது. ஆமா ஆமா. மத்தபடி அவங்க ஜாதகி சொல்லணும். அடுத்தது பிரசன்டேஷனுக்கு வெயிட் பண்றாங்கம்மா. என்ன படிச்சாங்க, என்ன தொழில் பண்ணாங்கன்னு சொல்ல முடியுங்களா மேம்? புதன் சார்ந்து படிச்சிருப்பாங்கம்மா. புதன் நன்றாக இருக்கிறது. சம்பந்தப்பட்ட ஜாதகி இருக்கிறாங்க, கேளுங்க. மேடம் நீங்க அரசு வேலைக்கு போனீங்களா மேடம்? சிம்ம நல்லா இருக்கு அதுக்கு கேட்டு. இல்ல கவர்மெண்ட் ஜாப் வந்துச்சு. அந்த செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன். 13/11/2012 என்னோட டாக்டர் பிறந்தப்ப எனக்கு ஆஃபர் வந்துச்சு. என் ஹஸ்பண்ட் வீட்ல அலோவ் பண்ணல. கல்பாக்கம் அனுமதி நிலையத்துல ஆஃபர் வந்துச்சு, அலோவ் பண்ணல. சரி ஓகே. நல்லா இருக்கு. என்ன டிகிரி முடிச்சீங்கன்னு சொல்ல முடியுங்களா மேம்? புரியல என்ன மேம்? என்ன டிகிரி படிச்சீங்கன்னு சொல்ல முடியுங்களா? நான் வந்து டிகிரி பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சேன். ஐடில இன்ஸ்ட்ருமென்ட் மெக்கானிக் முடிச்சேன். அவ்வளவுதான் படிச்சேன். அப்புறமா பைபிள் ரிலேட்டடா ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கேன். என்ன தொழில் செஞ்சீங்க மேம்? நீங்க தொழில் செஞ்சிருந்தேன்னு போட்டுருந்தீங்க. வாட்டர் பியூரிஃபையர் கம்பெனி வச்சிருந்தேன். ஓகே மேம். ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர் கம்பெனி வச்சிருந்தேன். வேலை வந்து என்ன வேலை செஞ்சேன்னா, இப்ப மேம் சொன்ன மாதிரி டெலிமார்க்கெட்டிங் தான் எனக்கு லாஸ்ட் 10 இயர்ஸா என்னுடைய ஒர்க்ல வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அந்த ஃபீல்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வேலையே கரெக்டா இல்ல, இன்னும் கிடைக்கவும் மாட்டேங்குது. சரியம்மா, இப்ப ஜாதக ஆய்வு நேரம் முடிந்து விட்டது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இன்றைய பாடத்திட்டம் என்ன டவுட் பேசிக்னு சொல்லி இது பண்ண வேண்டாம். அதாவது 6ஆம் அதிபதி ஒரு நிமிஷமா அம்மா, கேக்குதா நான் பேசுறது? கேக்குது மேடம். சரி, ஒரு நிமிடம். நான் ஒரு கருத்தை சொல்லணும் இந்த இடத்துல. கருத்து இல்ல, ஒரு நியூஸ். இன்றிலிருந்து பாத்தீங்கன்னா பாடத்திட்டங்களையும் வகுத்து கொடுக்கிறோம். ஏன்னா நம்ம வெறுமா பலனையே பேசிட்டு போகாம கொஞ்சம் அடிப்படையில இருந்து போகலாம், அது எல்லாருக்குமே உபயோகமா இருக்கும் அப்படிங்கறதுனால ஒரு 20 நிமிடம் என்பது வந்து ஒரு பிரசன்டேஷன் மாதிரி வாலண்டியர்ஸ் இருக்காங்க கொடுக்கறதுக்கு, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க எது கேட்கறதா இருந்தாலும் உங்களுடைய கேள்வி கடைசியாக இருக்கட்டும், கேளுங்கள். நாம் இந்த ஆய்வை வந்து முடித்துக் கொள்ளலாம். போதுமான அளவிற்கு இன்று ஆய்வு பேசிவிட்டோம். நீங்க மட்டும் கேளுங்கம்மா, முடிச்சுக்கலாம். அடுத்தது வந்து பிரசன்டேஷன் கொடுக்க ரெடியா இருக்காங்க. ஓகே மேடம், 1 மினிட் தான். இந்த ஹவுஸ் லக்னத்துல இருந்து 6ஆம் அதிபதி செவ்வாய் பாவகர்த்தாரியா 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால செவ்வாய் ஏற்கனவே அவருடைய பார்வையை கெடுதல் கொடுக்கும். பாவகர்த்தாரி தோஷம் பெற்ற செவ்வாய் அதிக கெடுதல் கொடுக்கும் இல்லையா? உங்களுக்கு கோவம் வரும் இல்ல, அது ரொம்ப வஸ்ட் கேஸ் தான் இல்லையா? செவ்வாய் ஆல்ரெடி செவ்வாய் கெட்டது தரும், பாவகர்த்தாரியா இருந்தாக்க இன்னும் அதிகமான கெடுபலன் தான் தரும். அப்படிதானே புரிஞ்சுக்கணும்? ஆமா, அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு நாள் வந்து ஒரு ஜாதகத்திற்கு சொன்னேன். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். எப்படி சுக்கிரனுடைய 2 வீடுகளும் வந்து பாவகிரகங்கள் அமர்ந்து ஒரு ஆணுடைய ஜாதகத்திற்கு கெடுத்தால் மனைவி என்பது இல்லாமல் இருக்கிறதோ,
இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்படி சுக்கிரன் இரு வீடுகளும், அது என்ன லக்னம் வேணாலும் இருக்கட்டும், ஒரு ஆணுடைய ஜாதகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுக்கிரனுடைய 2 வீடுகள்ல பாவகிரகங்கள் அமர்ந்து சுக்கிரனும் கெட்டு இருந்தால் அவருக்கு மனைவியுடன் சுகித்து இருக்கக்கூடிய அந்த கொடுப்படை இல்லாமலே போயிரும். இல்ல பெண்களை புரிந்து கொள்ள மாட்டார் அவர், ஒரு ஆணாக இருந்தால். அதே போல ஒரு பெண்ணிற்கு நீங்க பார்த்தீங்கன்னா இங்கே 2 செவ்வாய் வீடுகளும் நன்றாக இருக்க வேண்டும். பெண்ணுக்கு 2த்தையும் பார்க்கணும், சுக்கிர வீடுகளையும் பார்க்கணும், செவ்வாய் வீடுகளையும் பார்க்கணும். ஏன்னா செவ்வாய் எல்லாம் எடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. செவ்வாய் என்பவர் ரொம்ப முக்கியமானவர் பெண்ணிற்கு. சோ செவ்வாய் இரு வீடுகளும் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு கெட்டு அது ஒரு வீட்டில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். அதனால பெயரளவிற்கு ஒரு திருமணத்தை கொடுத்து கெடுத்து விட்டது. அந்த பாவங்கள் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துக்குங்க. அதை வச்சாலே சொல்லிடலாம் திருமண வாழ்க்கை இவருக்கு நன்றாக இருக்குமா இருக்காதா என்பது. சரி, தேங்க்யூ அம்மா. சரி, இப்ப வந்து அடுத்தபடியாக நம்ம பிரசன்டேஷனுக்கு போறோம். இன்றைய ஜாதக ஆய்வு வெகு சிறப்பாக நடந்தது. மேலும் பார்த்தீங்கன்னா வந்திருக்க இந்த நபர் நம்ம கொடுத்த இந்த பலன்கள் மூலம் அவருக்கு ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலையில் செல்வார் என்பதை நாம் நம்புகிறோம். அவரும் வந்து ஒரு நிமிடம் பேசிவிட்டு அவர் மீட்டிலிருந்து விலகிக் கொள்ளலாம். அம்மா, நீங்க உங்களுடைய கடைசி தரப்பா ஒரு கருத்தை சொல்லிட்டு நீங்க எக்ஸிட் ஆயிக்கலாமா? தேங்க்யூ சொல்லணும் மேம். ஏன்னா எனக்கு பாசிட்டிவான ஹோப்பே இல்லாம இருந்துச்சு. இப்பவுமே ஒரு லாஸ்ட் 2 மந்த்தாவே திருப்பி கிரிட்டிக்கலா எனக்கு அப்படி என்னென்னவோ யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். இருக்கணுமா, நமக்கு ஃபியூச்சர் ஏதாவது இருக்கா, இல்ல போயிடலாமா, அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் இப்ப நீங்க சொன்னது வந்து இந்த 2026 டிசம்பருக்கு அப்புறம் ஏதோ ஒன்று பென்ஷனாவது கிடைக்கும்னு சொல்லிருக்கீங்க. சரி, நமக்கு ஜாபையும் தேடலாம், ஜாபும் கிடைக்கும். இந்த மாதிரியான ஏஜென்ட் இல்ல கம்யூனிகேஷன் ஒர்க், ரைட்டிங் ஒர்க், சிஸ்டம் நாலேஜ் இல்ல, சிஸ்டம் கத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் என்ன சொல்றது, என்ன நான் வந்து தகுதிப்படுத்திக்கணும்னு கொஞ்சம் வந்துருச்சு, தைரியம் வந்திருக்கு. தேங்க்யூ சோ மச் மேம். உடம்பையும் சரியா பாத்துக்கணும், 2030 அப்புறம் பண்ணணும், உடம்பையும் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் மேம். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருமே எனக்காக நிறைய மெனக்கிட்டு கேள்வி எல்லாம் கேட்டீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் மேம். நன்றி அம்மா, நன்றி, வாழ்த்துக்கள். நீங்க விடை பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லாருமே அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிருங்க. We will send off her. All the very best madam, all the very best for your future. Thank you. ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் மேடம். வாழ்த்துக்கள் மேடம். ஓகே, சரிங்கம்மா. இப்ப அடுத்தபடியாக அடுத்த கட்டத்திற்கு வந்திருக்கோம். இப்ப வந்து அம்மா பிரசன்டேஷன் கொடுக்க ரெடி ஆயிட்டீங்களா? பரிமளமா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேங்க மேடம். சரி, உங்க பிரசன்டேஷன் நீங்க கொடுக்கலாம். நான் என்னோட பிரசன்டேஷன் எக்ஸிட் எடுத்துக்கிறேன். சரிங்க மேடம். உங்களுக்கான நேரம் வந்து ஒரு 20 நிமிடம் ஒதுக்கி இருக்கோமா. நாளைக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொடுக்க நான் ட்ரை பண்றேன். நீங்க வந்து இப்போ உங்களோட மேடை இது. சோ உங்களுடைய திறமைக்கான ஒரு வாய்ப்பு. இதை சரியாக நீங்க பயன்படுத்திக் கொள்ளணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகேங்க மேடம். மேடம் ஸ்கிரீன்ல பிக்சர் வருதுங்களா மேடம்? எல்லாருக்கும் விசிபிளா இருக்குங்களா? வருது மேடம். குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்டார்ட் பண்ணலாங்களா மேடம்? அத ஒரு சின்ன கோரிக்கை அனைவருக்கும். நமது சகோதரி இவர், எல்லாருக்குமே இவர் சகோதரி. இவரும் நம்முடன் படித்த ஒரு குருமார் தான். சோ அவருக்கு உண்டான ஒரு மதிப்பு அளித்து அவருக்கான மேடை இது. மற்றவர்கள் யாரும் மைக் ஆன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றது இல்ல உங்களுக்கு தெரியாம கூட ஆன் ஆயிருக்கலாம். எல்லாருமே கொஞ்சம் மைக் மியூட் பண்ணிக்குங்க. இவரை நாம் வந்து ஊக்குவித்து இவருக்கான இந்த மேடையை கொடுத்து இவர் இந்த மேடையை அலங்கரிப்பார் என்ற நம்பிக்கையுடன் இவருக்கு நம்ம கொடுக்கணும். சோ யாருமே மைக் வந்து நடுவுல ஆன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நன்றி அம்மா, நீங்க ஆரம்பிங்க. நான் பரிமளா, சென்னையில இருக்கிறேன். குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம், இறை வணக்கம். என்னை ஈந்தெடுத்த பெற்றோர்களுக்கும் என் குல தெய்வத்திற்கும் என் முருகப்பெருமான் அருளோடும் எனக்கு இந்த கலையை கற்பித்த குருமார்களுக்கும் இந்த குழுவில் பயணிக்கும் அனைத்து குருமார்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நவகிரகங்களின் காரகத்துவங்கள், அதாவது நவகிரகங்களின் குணங்கள் பற்றி ஒவ்வொரு கிரகங்களும் எந்த மாதிரி தனித்தன்மைகளில் இயங்குகின்றன என்பதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். நவகிரகம் என்றால் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், குரு, சனி, ராகு மற்றும் கேது ஆகிய 9 கோள்களை நவகிரகம் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன.
இவர்களை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். நவ கிரகங்களிலே முதன்மையான கிரகம் சூரியன். சூரியனை மையமாக கொண்டுதான் அனைத்து கிரகங்களும் சுற்றி வருகின்றன. சூரியன் கண்களால் பார்க்கக்கூடிய கிரகம். சூரியன் என்றாலே நிரந்தரம், மாறாதது என்று பொருள். ஏனென்றால் காலையில் கிழக்கில் உதிப்பதும் மாலையில் மேற்கில் மறைவதும் அவருடைய நிரந்தரமான வேலையாகும். சூரியனின் காரகத்துவம். சூரியனின் குண அதிசயத்தை பற்றி பார்ப்போம். சூரியன் ராசி மண்டலத்தில், ராசி மண்டலம் என்றால் மேஷம் முதல் மீனம் வரை இந்த 12 ராசிகளை இந்த சூரியன் சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் கால அளவு 12 மாதம் ஆகும். இந்த சூரியன் ஒரு ராசியில் 1 மாத காலம் சஞ்சாரம் செய்வார். சூரியன் எந்த ராசியில் அமர்ந்து இருக்கிறாரோ அந்த ராசியை கொண்டே நீங்கள் பிறந்த தமிழ் மாதத்தை அறிந்து கொள்ளலாம். தமிழ் மாதங்கள் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி என்று பங்குனி வரை இந்த 12 தமிழ் மாதங்களை மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு மாதமும் காலபுருஷ தத்துவத்தின்படி 12 ராசிகளில் இயங்கும். உதாரணமாக சூரியன் மேஷத்தில் இருப்பதால் தமிழ் மாதத்தின் முதல் மாதமான சித்திரையில் பிறந்தவர் என்று அறிந்து கொள்ளலாம். ஒரு ராசி என்பது 30 டிகிரியை கொண்டது. சூரியன் ஒரு நாளைக்கு 1 டிகிரியை கடப்பார். ஒரு மாதத்தில் 30 டிகிரியை கடந்து விடுவார். அதுபோல சூரியனை கொண்டு லக்னம் நிர்ணயிக்கப்படுகிறது. ஒரு நாள் என்பது 24 மணி நேரம் ஆகும். இந்த 24 மணி நேரத்தை 12 ராசிகளுக்கு சமமாக பங்கீடு செய்தால் ஒரு ராசியில் லக்னம் 2 மணி நேரம் பயணிப்பார். ஜாதகத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கின்றாரோ அதுவே ஜென்ம ராசி ஆகும். சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரோ அதுவே ஜென்ம நட்சத்திரம் என்று கூறலாம். உங்கள் ஜென்ம ராசியில் எந்த பாவத்தில் சா என்று போடப்பட்டு இருக்கிறதோ அதுவே உங்கள் ராசி ஆகும். ராசி உடலை போன்றது, ஆனால் லக்னம் என்பது உயிர் போன்றது. பொதுவாக ராசி பெரியதா இல்லை லக்னம் பெரியதா என்றால் இரண்டுமே முக்கியமானவை ஆகும். உடல் இன்றி உயிர் இல்லை. அதுபோல ஒருவருக்கு லக்னமோ லக்னாதிபதியோ கெட்டுவிட்டால் ராசிநாதன் எடுத்து வழி நடத்துவார். எதுவாக இருந்தாலும் லக்னத்தை மட்டும் வைத்து பலன் சொல்லக்கூடாது. ராசியின் அடிப்படையிலும் பலன் சொல்ல வேண்டும். லக்னம் கெட்டுவிட்டால் சந்திரன் இருக்கும் பாவத்தை முதல் பாவமாக வைத்து பலன் சொல்ல வேண்டும். திருமணம், குழந்தை, தொழிலாகட்டும் ராசி மற்றும் லக்னத்தை வைத்து பலன் எடுத்தால் பலன் துல்லியமாக இருக்கும். அதுபோல நவாம்சமும் பார்க்க வேண்டும். ஒரு கிரகம் ராசி மண்டலத்தில் வலுவாக இருந்தால் அம்ச மண்டலத்தில் வலு இழந்து இருக்கும். அதனால் நவாம்சம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். இப்பொழுது சூரியனின் காரகத்தை பற்றி அறிவோம். சூரியன் என்பவர் உறவு முறையில் தந்தை என்பார். தந்தை என்றால் தலைமை பொறுப்பு, ஆளுமை திறமை, முதன்மை பண்பு என்று கூறலாம். குடும்பத்திற்கு தந்தை எவ்வளவு முக்கியமோ அதுபோல சூரியன் என்பவர் நவகிரகங்களின் முதன்மையானவர். அது மட்டும் அல்லாது திருமணத்திற்கு பின்பு மாமனாரை குறிப்பவர் சூரியனே ஆவார். உடல் உறுப்புகளில் தலை என்பர். காலபுருஷ அட்டவணைப்படி முதல் ராசி மேஷம். அதே மாதிரி உடல் உறுப்புகளில் தலை, ஆதலால் சூரியன் என்றால் தலைப்பகுதியை குறிக்கும். அடுத்து வருவது இருதயம். சீராக இயங்கக்கூடியது, நிலையானது. அதனால் சூரியனை குறிப்பது இதயமாகும். முதுகெலும்பு. ஜோதிட சாத்திரத்தில் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும், நீங்க அந்த பிக்சரை நகர்த்தணும். நீங்க பிக்சர் வந்து நகரல. நகர்த்திட்டேன் மேடம். அது முதுகெலும்பு வந்துருச்சுங்க மேடம். எல்லாருக்கும் அப்படி தெரியுதுங்களா? மேடம் அது ஸ்டில்லா தான் இருக்கு. ஸ்டில்லா அப்படியே அசையாம. ஆமா,
நீங்க அந்த ஸ்கிரீன் வந்து அதாவது ஒவ்வொரு பிபிடில அந்த ஸ்லைடு வந்து நகர்த்தணுமா? அது நகர்த்தி இருக்கு மேடம். இப்ப முதுகெலும்பு வந்துட்டு முதுகெலும்பு கிட்ட வந்துட்டாங்க மேடம். உங்களுக்கு தெரியலீங்களா மேடம்? உங்களுக்கு இல்லைங்களே. தெரியல மேடம் அப்படிங்களா? இல்ல மேடம் எனக்கு ஒன்றும் தெரியல. ஓகே, இப்ப இப்பதான் தெரியுது. இப்பதான் நகருது. சரிம்மா, நீங்க ஆ, கண்டினியூ பண்ணுங்க. நீங்க சொல்ற கண்டென்ட்டோட பிக்சர் ஒத்து போதான்னு செக் பண்ணிக்கங்க ஆ, அப்பப்போ. பிக்சர் ஓகே, சரிங்கம்மா, கண்டினியூ பண்ணுங்க. இப்ப தெரியுதுங்களா மேடம் முதுகெலும்பு? தெரியுதுமா. நீங்க ஆ, உங்க கண்டென்ட்டோட அந்த பிக்சர் ஒத்து போகணும், அது பாத்துக்கங்க. சரிங்க மேடம், சரிங்க மேடம். முதுகெலும்பு ஜோதிட சாத்திரத்தில் தலை மட்டுமல்ல, இருதயம், முதுகெலும்பு எல்லாம் முக்கியமானவை. இந்த உறுப்புகள் எல்லாம் சூரியனை குறிப்பதாகும். அடுத்து வலது கண்ணை குறிப்பவர் சூரியன் ஆவார். இடது கண் சந்திரனை குறிக்கும். இருவரும் ஒளி கிரகங்கள் ஆகும். மற்றும் சூரியனின் காரகத்துவம் புகழ், கௌரவம், தன்னம்பிக்கை, நிர்வாக திறமை, கோபம், தைரியம், தர்ம சிந்தனை, தாராள குணம், இரக்க குணம், பிடிவாதம், இது எல்லாம் சூரியனை குறிக்க குணங்களாகும். அரசு சார்ந்த எல்லா நிறுவனங்களும் மற்றும் அரசு பள்ளி இவை எல்லாம் சூரியனின் காரகத்துவம் ஆகும். அரசு சார்ந்த வேலை, அரசியல்வாதி, அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்றால் சூரியன் ராசியில் வலுவாக இருக்க வேண்டும். மற்றும் மின்சாரத்தை குறிக்கக்கூடியவர் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், பிபிஏ, எம்பிஏ, இதையெல்லாம் சூரியனின் காரகத்துவ படிப்பாகும். பகல் நேரத்தில் பிறந்த ஒருவருக்கு சூரிய தசா புத்தி நடந்தால் நல்ல பலனை கொடுக்கும். கிராம பெரிய மனிதர்கள், ஊர் தலைவர்கள், மாடி வீடுகள், கோட்டைகள், லாட்ஜ், ஆங்கில மருத்துவர்கள், தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் எல்லாருமே சூரியனின் காரகத்துவத்தில் அடங்குவர். சூரியனால் ஏற்படும் நோய்கள் வலது கண் நோய், ஜுரம், கற்பனையால் ஏற்படக்கூடிய உடல் உஷ்ண நோய்கள், பிபி, இருதய நோய், தண்டுவட நோய், இது எல்லாமே சூரியனால் கொடுக்கக்கூடிய வியாதிகள் ஆகும். சூரியனின் மிருகம் என்றால் யானை ஆகும். சூரியனின் தானியம் என்றால் கோதுமை ஆகும். ராசியில் சூரியன் கெட்டுவிட்டால் பசுமாட்டிற்கு உணவாக கோதுமையை கொடுக்கலாம். மிளகு என்பது சூரியனின் காரகத்துவம் ஆகும். திசை சூரியனுக்கு கிழக்கு திசை ஆகும். நவரத்தினம் என்னும் பொழுது மாணிக்கமாகும். இவருடைய தச ஆண்டுகள் 6 வருடம். சூரியனுக்கு பிடித்த வஸ்திரம் சிகப்பு. அவருக்கு பிடித்த மலர் செந்தாமரை. உலோகம் தாமிரமாகும். சூரியன் ஆட்சி பெறக்கூடிய வீடு, ஆட்சி மற்றும் மூல திரிகோணம் பெறக்கூடிய வீடு சிம்மமாகும். உச்சம் பெறக்கூடிய வீடு மேஷம். நீச்சம் பெறக்கூடிய வீடு துலாம். சூரியன் தன்னை நெருங்கும் கிரகங்களை அஸ்தங்கம் செய்வார். அப்படி பார்க்கும்போது சுக்கிரன் 9 பாகையிலும், குரு 11 பாகையிலும், புதன் 13 பாகையிலும், சனி 15 பாகையிலும், செவ்வாய் 17 பாகையிலும் அவரை நெருங்கும் பொழுது சூரியன் அஸ்தங்கம் அடைய செய்வார். அஸ்தங்கம் அடையாத கிரகங்கள் என்றால் சந்திரன், ராகு மற்றும் கேது. ராகு தன்னை நெருங்கும் கிரகங்களை கிரகணம் செய்வார். அஸ்தங்கம் அடைந்த கிரகங்களின் காரகத்துவத்தை சூரியன் தன்னுடைய தசா புத்தி காலத்தில் எடுத்து செய்வார். சூரியனை பொறுத்தவரை லக்னம் எதுவாக இருந்தாலும் லக்னத்தில் இருந்து 10ஆம் இடத்தில் திக்பலமும், லக்னத்தில் இருந்து 4ஆம் இடத்தில் மிஸ்பலமும் அடைவார். சூரியனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லும் பொழுது கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இதெல்லாம் சூரியனின் நட்சத்திரமாகும். நன்றி, வணக்கம்.
நன்றி அம்மா, சிறப்பு, நல்லா பண்ணீங்க. பட் என்னன்னா நீங்க அந்த பிக்சர் வந்து எனக்கு தெரிஞ்சு நகர்த்தல. ஒரே இடத்துலயே தான் பிக்சர் இருக்கு. உங்க கண்டென்ட் வந்து கரெக்ட். பட் அந்த பிக்சரையும் சேர்த்து நீங்க ஒப்பிட்டு சொல்லும் பொழுது எல்லாருக்குமே இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும். பட் கண்டென்ட் இஸ் வெரி நைஸ், நல்லா இருந்ததுமா, வாழ்த்துக்கள். நன்றிங்க மேடம், நன்றிங்க மேடம். சரி சரி, இப்போ வந்து நம்ம மீட்டிங்கை நிறைவு செய்து கொள்ளலாம். வேறு யாராவது ஏதாவது சந்தேகம் கேட்கலாம். ஒரு 5 நிமிடம் இல்ல இவங்க எப்படி எடுத்தாங்கன்ற ஃபீட்பேக்ஸும் கொடுக்கலாம். நல்லா அருமையா செஞ்சாங்க மேடம். பரிமளா மேடம் நன்றி. நன்றிங்க மேடம். முயற்சிக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தேங்க்யூ தேங்க்யூ சசி. சூப்பரா சொன்னாங்க பரிமளா மேம். தேங்க்யூ நன்றி. தேங்க்யூ வாழ்த்துக்கள் பரிமளா மேடத்திற்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ மேடம். மேடம் இது வந்து முன்னாடியே ஆரம்பிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கல. அது லட்சுமி மேடம் தான் சார் டிசைட் பண்ணணும். தினமும் ஒரு ஜாதக ஆய்வு தான் சார் கோர் கான்செப்ட். நம்ம இதை முன்னாடி ஆரம்பிச்சோம்னா தினம் ஒரு ஜாதக ஆய்வு 11 மணி வரையும் கொண்டு போயிருவோம். அதனால ஃபர்ஸ்ட் அதை வச்சாதான் இதை எடுக்கணுமேனு அதை சீக்கிரம் முடிப்போம். சோ இப்ப போறது நல்லதா. கொஞ்சம் ஃப்ரீயா வர்றதுக்கு டைம் சரியா இருக்கும். ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயா கிளாஸ் எடுப்பாங்க. மேம் கரெக்ட்டுங்களா பரிமளா மேம்? கரெக்ட் தாங்க மேடம். அவங்களும் சரி, எல்லாருமே ஒர்க் பீப்புள்ஸ் தான். சோ அவங்களும் வந்து கொஞ்சம் ஃபேமிலி பார்த்துட்டு இது பண்ணும்போது அவங்களுக்கு இது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது ஓவராலா யோசித்த விஷயம். தினம் ஒரு ஜாதக ஆய்வுக்கு முதல் முக்கியத்துவம். அடுத்தபடியாக இது கற்றுக்கொள்ள வேண்டும் என்றதுனால இதை ஒரு அடிஷனலா சேர்க்கிறோம். திஸ் இஸ் கால் வேல்யூ ஆடட் சர்வீசஸ். சரி, இப்ப நம்ம உங்களோட முயற்சிக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி அம்மா, நன்றி. எல்லாம் அவங்க சொல்லுங்கம்மா. அந்த உங்கள் பயணம் இப்படியே இன்னும் சிறக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிச்சயமாம்மா, நன்றி அம்மா. பிரபஞ்சமும் சரி, இந்த குருமார்களும் சரி, நமது குருஜியும் சரி, எல்லாரோட ஆசீர்வாதம் தொடர்ந்து எனக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தை கொடுக்கணும் அப்படிங்கறது மட்டும் வேண்டிக்கிறேன். ஏன்னா அஷ்டம சனி காலகட்டங்கள்ல நான் இருக்கேன். என்னோட ஆரோக்கியம் வழியாக வந்து எல்லாருமே உங்களோட ஆசீர்வாதம் தான் நான் இன்னைக்கு இங்க உட்கார்ந்து பேசுறேன். சோ அது சனி எங்க இருக்காருன்னு வச்சுதான் மேம். அஷ்டம சனி இல்ல தமம் நட்பு பகை விட்டாங்க மேடம். மேம் ஒரு சின்ன ஒரு ரெக்வெஸ்ட். ஃபைனலா எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்காகவும் இந்த பிரபஞ்சம் சொல்லிட்டீங்க இல்லைங்களா, அதுக்காக ஒரு பிரேயர் ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 2 மினிட்ஸ் கூட 1 மினிட்னா கூட ஓகே. அதை முடிச்சுட்டு கூட முடிக்கலாம். சரி சரிங்கம்மா, நல்ல ஒரு யோசனை. சரிம்மா, இப்ப மீட்டிங் முடிச்சுக்கலாம். அதற்கு முன்னாடி எல்லாருமே வந்து இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி உரைக்கும் விதமாக ஒரு 30 செகண்ட் வந்து அமைதி காத்து உங்களோட மனசுல இருக்கிறத வந்து பிரபஞ்சத்திடம் சொல்லிவிடுங்கள். இறைவனுக்கு நன்றி, குருஜிக்கு நன்றி மற்றும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நன்றி. உங்கள் அனைவருக்கும், கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி என்று கூறி மகிழ்ச்சியுடன் இன்றைய இரவு நாம் விடைபெற்றுக் கொள்ளலாம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றிகள். நன்றி.